அனைவருக்கும் வணக்கம். இன்று KBN ஆஸ்திரேலியா மற்றும் KBN குளோபல், KBN இந்தியா, சிக்பா மலேசியா நடத்தும் ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் நிகழ்ச்சியில் முதல் தலைப்பு கொங்கு கலை மற்றும் கலாச்சாரம். ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா, மலேசியா மற்ற இதர நாடுகளிலிருந்து கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் கொங்கு குடும்பத்தினர் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடன் பேச வந்திருப்பவர் அனைவருக்கும் பரிச்சயமானவர், அவர் திரு விஜய் கிருஷ்ணராஜ் அவர்கள். இவர் திருச்செங்கோட்டில் மேட்டுப்பாளையம் என்ற ஊரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து அப்பா ராமசாமி, அம்மா பொன்னம்மா மற்றும் மனைவி பிரேமா, 2 மகள், 1 மகன். ஆசிரியராக ஆரம்பித்து இவர் ஒரு எழுத்தாளர், நடிகர், இயக்குனர் மற்றும் கொங்கு மண்ணின் சிறப்பினை பறைசாற்றி கொண்டிருப்பவர். ரோசாப்பு ரவிக்கைக்காரி படத்தின் கதை மற்றும் உரையாடல் எழுத்தாளராக தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர். அதை தொடர்ந்து சினிமா மற்றும் சின்னத்திரையில் தனக்கென்ற பாணியில் உலா வந்து கொண்டுள்ளார். திருக்குறளும் ஒரு சினிமாக்காரனும், விடியல் சிந்தனைகள், படிக்கும் மகளுக்கு பாசக்கார கவுண்டனின் கடிதம் என்று தற்போதைய தலைமுறைக்கும் ஏற்றவாறு கவுண்டனுக்கே உண்டான லொல்லும் கலந்து சினிமா உரையாடலில் கொங்கு மண்ணின் முக்கியத்துவத்தை அழகாகவும் மற்றும் அறிவுபூர்வமாகவும் சிந்திக்க வைத்துக் கொண்டுள்ளார். அந்த வகையில் இன்று நம்மோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவருடைய பாசக்கார கவுண்டனின் கடிதங்களை எதிர்பார்த்து இருக்கும் நான் அப்படி சொல்வதை விட, என் மாமா அடுத்தது என்ன ஆய்வு செய்து என்ன ஆலோசனை வழங்க உள்ளார் என்று எதிர்பார்த்து இருக்கும் ஒரு மகளாக அவரிடம் நேரடியாக ஆலோசனை கேட்க இந்த வாய்ப்பு அமைந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியே. கேட்டுக்கொண்டிருப்பவர் அனைவரும் உங்கள் கேள்விகளை சாட்டில் பதிவு செய்யுங்கள், நான் அதை அவரிடம் முன்வைக்கிறேன். இன்னும் ஏதேனும் கேள்வி இருப்பின் நீங்கள் அதை நேரடியாக கேட்க அடுத்த கடைசி 30 நிமிடங்கள் ஒதுக்கியுள்ளோம். இன்னும் நான் தாமதிக்காமல் திரு விஜய் கிருஷ்ணராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம் மாமா. அன்மியூட் பண்றீங்க? இல்ல, அவங்களுக்கு கோஹோஸ்ட் ரைட்ஸ் இருக்கு. ஓகே. ஒரு சினிமாக்காரனுக்கு நேத்தே நான் பார்த்தேன் ட்ரெயில்ல, எனக்கு ஐடியா கொடுத்து இந்த பொசிஷன் இல்லைங்க, இந்த வெளிச்சத்துல இருங்கன்னு சொன்னதெல்லாம் நம்ம ஆப்போசிட் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கவுண்டருங்களுக்கு தான் எனக்கு வழிகாட்டினாங்க. டெக்னாலஜி என்பது நம்மளை தாண்டி போயிட்டே இருக்குதுங்கிறதுக்கு நாங்க ஒரு காலத்துல சாதிச்சோம்னு பீத்திக்கிறதெல்லாம் இல்லை. 5 தான் நேத்து கூட சொல்லியிருந்தேன், 5 வயசு பையன் நமக்கு சொல்லி தர்றான் எப்படி, என் பேத்தி எனக்கு சொல்லி தருது, என் மகன் இல்லாம என்னால எந்த வீடியோவும் எதையுமே ஆப்ரேட் பண்ண முடியல. இப்படி ஆயிப்போச்சு நிலைமை. இதை வெளியே சொன்னா வெக்கக்கேடு, ஆனா வெளியே சொல்லாம இருக்க முடியல. அது குறிப்பா நம்ம பெண்கள் இருக்காங்களே, கொங்கு பெண்கள் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. அவங்களாலதான் பல நல்லதும் நடக்குது, அவங்களாலதான் சில அதுவும் நடக்குது. ஸோ கொங்கு சமுதாயத்தோட மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு அந்த காலத்துல இருந்த பெண்கள் தான் பெரும் பங்கு வகிச்சிருக்காங்கிறத என்னோட அபிப்பிராயம். ஸோ இப்போ உங்களை பார்க்கறதுனால உங்களை புகழ்ச்சி சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, ஆண்களை விட கொங்கு சமுதாயம் இன்னைக்கு முன்னுக்கு வந்ததுல பெரும் பங்கு நம்முடைய கொங்கு, நம்ம அம்மாயிகள், பாட்டிகள், தாத்தாக்களுக்கு துணையா நீங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் அத்தனையும் முன்னேற்றத்துக்கு காரணம். இன்னைக்கு நம்ம தொழில்துறையில இவ்வளவு பெரிய சாதனை பண்ணி இருக்கிறோம்னா, உலகம் பூரா நம்ம இனம் பரவி விரிஞ்சிருக்கு அப்படின்னா ஆண்களோட பங்கு கடும் உழைப்பு மட்டும்தான். ஆனா அந்த உழைப்பை சரியான முறையில வெளிக்கொண்டாந்து அதை காசு பணமாகவும், சிறுவாட்டு பணங்கிறதே ஆண்களுக்கு சொல்லப்பட்டது இல்லை. பாட்டியில முடிஞ்சு வச்சிருக்கிற அந்த சுருக்கு பையில் இருக்கக்கூடிய சிறுவாட்டு பணம் தான் என்னுடைய பள்ளி பருவம், கல்லூரி பருவம் வரைக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா செலவுகளுக்கு பயன்பட்டது. பாட்டியோட சுருக்கு பை பணம் தான். நீங்களும் எத்தனை பேர் சுருக்கு பை போட்டீங்களா, இல்லை சுருக்கு கழுத்தில் போட்டு வந்தீங்களான்னு தெரியல எனக்கு. ஸோ அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு நம்ம கொங்கு பெண்கள்கிட்ட இருக்கு. நாம அந்த அளவுக்கு அவங்களை சிறப்பிச்சோமான்னு கேட்டா மனசுக்குள்ள இருக்குது, ஆனா இன்னும் முழுக்க நம்ம சிறப்பிக்கல. ஆனா அவங்க எங்கேயோ வளர்ந்து போயிட்டாங்க. அறிவுல என்னுடைய இதே கொங்கு மகளுக்கு இப்ப நான் ரொம்ப முக்கியமா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது 2 விஷயங்கள். நான் அமெரிக்கா வந்திருந்தப்போ, கொங்கு குடும்ப விழாக்கு ஒரு 15-20 நாள் இருந்தப்போ, லண்டன் வந்தப்போ, மலேசியா வந்தப்போலாம் என்கிட்ட சொல்லப்பட்டதெல்லாம் அந்த மங்கள வாழ்த்து வெளியிட்ட மாதிரி தீரன் சின்னமலை சிரமத்தெல்லாம் யார் இந்த கவுண்டர்கள்னு கொங்கு வரலாறுலாம் படைச்சதை விட இன்றைய பெண்களுக்கும்
நம்முடைய அட்வான்ஸ்ங்கிறது இன்றைய சமுதாயத்துல வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆண்களோட ஒரு ஸ்டெப்பு காலடி எடுத்து வச்சு முன்னுக்கு போயிருக்கிறது ஆண்களோட பெண்கள் தான் படிப்புல பர்சன்டேஜ்லயே. சோ படிப்புல மட்டும் இல்ல, எல்லா விஷயங்கள்லயும் அவங்க முன்னால இருக்காங்க. அவங்கள ஒட்டி நம்ம இணைஞ்சு நம்மள பின்னால தள்ளாம இணைஞ்சு கூட்டிட்டு போனாங்கன்னா போதுங்கிற அளவுக்கு இன்றைய வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்கு. சோ அதனாலதான் வந்து நேரு வந்து இந்திரா காந்திக்கு வந்து ஜெயில இருந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நேரு எழுதினாருங்கிறது பெரிய வரலாறு. இந்திரா காந்தியோட மிகப்பெரிய சாதனைகளுக்கு வந்து நேரு ஒரு அப்பனா இருந்து தன் மகளுக்கு எழுதின கடிதங்கள், அந்த வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறு தான் வந்து இந்திரா காந்திக்கு பிற்காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அரசியல்ல. அதே மாதிரி நம்முடைய பெண்களுக்கு என்னால முடிஞ்சது, ஏன்னா நம்ம அப்பாக்கள் அத்தனை பேருமே, குறிப்பா கொங்கு கவுண்டர்கள் அத்தனை பேரும் தொழில்துறையில நம்பர் 1 இருந்தாலும் பெண்களை வளர்க்கிற விஷயத்துல நாம வந்து கொஞ்சம் பின்தங்கித்தான் இருக்கோம். அறிவுபூர்வமா படிப்புக்கு என்ன செலவு வேணாலும் பண்றோம், என்ன படிப்புக்கு எவ்வளவு உதவி வேணாலும் பண்றோமே தவிர கலாச்சாரம், பண்பாடு அந்த விஷயத்துல வந்து ஒரு சீக்கியர் இனம் தான் நம்முடைய கொங்கு இனத்துக்கு ஈக்குவலான இனம். உழைப்புலையும் எல்லா விஷயங்கள்ங்கிறது பொதுவான என்னோட அபிப்பிராயம், என்னோட ஆய்வு அதான். உலக லெவல்ல ஜப்பான், சைனீஸ் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுல நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு பார்த்தா சீக்கிய இனமும் கொங்கு இனம், இது 2 இனம் தான் உழைப்புலையும் நேர்மையிலையும் கள்ளங்கபடம் இல்லாத தன்மையிலையும் உபசரிப்பு பண்புலையும். என்ன சீக்கிய இனத்துக்கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டா அது ஒண்ணுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு வருஷம் சரியா தப்பா அது விவாதம், அரசியல்வாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஆனாலும் ஒரு சட்டம், ஒரு பாராளுமன்றத்துல போடப்பட்ட ஒரு சட்ட வடிவத்தையே ஒரு ஆண்டு பக்கமா ஒரு 600 700 உயிரை இழந்து தாத்தா, பாட்டி, குழந்தைங்க அத்தனை பேருமே இருந்து மிகப்பெரிய சாதனை பண்ணதுல சரி. மீண்டும் நான் சொல்றேன், அது சரியா தப்பா அந்த விவாதம் அரசியல் விவாதம், அது நம்ம வேணாம். ஆனா நாம் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா அந்த ஒற்றுமை, அந்த சலியாத அந்த தன்மை, எந்த விதத்திலையும் பின்வாங்காத ஒரு தன்மை. சோ அதை செஞ்ச ஒரு காரணத்தினாலதான் இன்றைய வந்து ஒரு பெரிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தையே சீக்கிய இனம் மாத்திருக்கு. அதுக்கு இணையான இனம் நம்முடைய இனம், உழைப்புலையும் இதுலயும் ஒற்றுமை ஒண்ணுதான். நம்மளால வருஷ கணக்கில் அப்படிலாம் ஒன்று கூடி நம்ம கவுண்டருங்களால இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியை வச்சுட்டு நாம இன்னைக்கு முன்னுக்கு வந்ததை நம்ம டேலி பண்ணிக்கணும். அதுக்கு இப்போ அதுக்காகத்தான் நம்ம முக்கியமா வந்து நம்ம கொங்கு குலதெய்வங்கள் கூட்டங்கள், நம்ம 73 குளங்கள் 100க்கு மேல இருந்தது, இப்ப சுருங்கி வந்து 73 குளங்களா மாறி இருக்கு. அது காலத்தால எல்லாம் இணைஞ்சிடுச்சா இல்ல அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சான்னு தெரியல. சொல்லப்பட்டது 100க்கு மேற்பட்ட கூட்டங்கள் குளங்கள் இருந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு பேசப்படுற கூட்டங்கள் 73. அதுல ஒரு 50-60 கூட்டம் எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க. நான் வந்து எனக்கு காலமங்கலம் கண்ணம் கூட்டம், நான் இருக்கிற கூட்டத்திலேயே ரொம்ப தலை சிறந்த கூட்டம் கண்ணம் கூட்டம்னா என்ன செருப்பால் அடிப்பாங்க. ஆனா நான் அப்பப்போ விளையாட்டா சீண்டு விடுவேன். நான் இருக்கிறதுலயே ரொம்ப நல்லவங்க கண்ணம் கூட்டத்துக்காரங்க அப்படின்னு சொன்னா உங்களை பத்தி, ஏன்னா நம்ம இனம் மாதிரி ஒரு கூட்டத்துக்கு கூட்டம், குளத்துக்கு குளம், கல்யாண காட்சியில கிண்டல் பண்ணிக்கிறதுல நமக்கு நிகர் யாரும் இல்லை. கூரை கூட்டத்துக்காரங்கள, காரி கூட்டத்துக்காரங்கள, காடை கூட்டம். அமெரிக்காவுக்கு நான் போயிருக்கிறப்ப பார்த்ததுல அதிகமா காடை கூட்டத்தார் தான் அதிகம் இருக்காங்க. காடை குளம் உங்க ஆஸ்திரேலியாவில மத்த எங்க இடங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் விளையாட்டா சொல்லுவேன், நான் இருக்கிற பறவையிலேயே கைக்கு சிக்காத, மனிதங்கிட்ட சிக்காத பறவை வந்து காடை தான். கிட்ட நீங்க போனீங்கன்னா புரிச்சுன்னு பழந்துரும். சோ அதனால காடை கூட்டத்துக்காரங்க யாருக்கிட்டையும் சிக்க மாட்டாங்க அப்படின்னு விளையாட்டா சொல்லுவேன். அதனாலதான் பறந்து அமெரிக்கா வெளிநாடுகள்ல அதிகமா இன்னைக்கு இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவில காடை குளத்துக்காரங்க தான் அதிகமா இருக்காங்க. சோ இங்க கண்ணம் கூட்டத்துக்காரங்க எங்க ஏரியா நாமக்கல், திருச்செங்கோடு கண்ணங்க வந்து நிறைய கண்ணம் கூட்டத்துக்காரங்க இருக்கான்னு சொல்லுவாங்க. இப்படி பல ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு, தனி பண்பு இருக்கு. இது டார்வினோட சித்தாந்தத்து பிரகாரம் ஏற்பட்டதா இது எப்படின்னு எனக்கு தெரியல. பரிணாம வளர்ச்சி அடிப்படையில ஒவ்வொரு குழுக்களுக்குமே ஒரு தனி அடையாளம் உண்டு, தனி ஸ்பெஷலான குணமே உண்டு. இப்ப செம்மங்கூட்டத்துக்காரர்களுக்கு ஒரு பர்டிகுலர் குணம் உண்டுமாங்க. கண்ணம் கூட்டத்துக்கு ஒண்ணு, காரி கூட்டத்துக்கு ஒண்ணு, செல்லம் கூட்டத்துக்கு ஒண்ணு. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான குணம் உண்டு. அதெல்லாம் தொகுத்து அந்த குலதெய்வத்தினோட கோயில் வந்து சில பேர் மாம மச்சான்னு இணைஞ்சு 2-3 கூட்டத்துக்காரங்க ஒண்ணா இருக்காங்க. சிங்கிளா இருக்கிற கூட்டம் குளங்கள் உண்டு. சோ இந்த வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு, ஏன்னா கொங்குக்கு செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நேர்ந்து விடப்பட்ட மாடு மாதிரி, கோயில் மாடு மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டேன் நான்.
ஏன்னா வெறும் மங்கள வாழ்த்து நான் வந்து தற்செயலா அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னு ரோசா புறவுக்காரில இருந்து திட்டம் போட்டு அது ஒவ்வொரு படத்திலையும் தவறி கல்தூள்லயே என்னால முதல் கவுண்டருக்கு படமான கல்தூள்லயே என்னால அந்த மங்கள வாழ்த்தை வைக்க முடியல. அப்புறம் அப்படியே தள்ளி வந்து அண்ணன் தம்பியானாலும் நானும் அர்ஜுனும் அண்ணன் தம்பியா நடிப்போம். எனக்கு ரேகா ஜோடி, அவன் அர்ஜுனுக்கு வந்து நிரோஷா ஜோடி, KR விஜய் எங்களோட அம்மா, சிவகுமார் அம்மா என்னோட தாய் மாமனா நடிச்ச ஒரு படம். அது கவுண்டர் சமுதாயத்தினோட பின்னணியில கதையில வந்து எடுக்கப்பட்ட படம் தான். சோ அதுல தான் மங்கள வாழ்த்து ஒரு 4 வரி, ஆள் போல் தலைத்து அருகு போல் வேற ஓடிக்கிற அந்த ஒரு 5-6 வரியை வந்து TM சவுந்தரராஜனோட பையன் TM பால்ராஜ் வந்து அவர் பாட வச்சோம். அப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்கு, முழு சீடியா போடுங்க, முழு அப்ப கேசட்டா போடுங்க அப்படின்னு சொன்னதுனால அதை முதன்னு நான் அந்த என்னுடைய சொந்த உழைப்புல இருந்த இதுல போய் அது அப்பெல்லாம் ஸ்பான்சரோ மற்றதோ நண்பர்கள் உதவி எல்லாம் இல்லாமல் அப்ப போடப்பட்டது. அப்புறம் அதுக்கப்புறம் கொங்குனோட அத்தனை படைப்புகளுக்கும் உங்க மாதிரி கொங்கு சொந்தங்களோட படைப்பு ஸ்பான்சர்ஷிப்ல தான் நிறைய விஷயங்களை நான் வெளியிட்டுக்கிட்டு வரேன். நான் அதுல மங்கள வாழ்த்து வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தீரன் சின்னமலை பாட்டு, சின்னமலை பேரை சொன்னா தன்னானேங்கிற பாட்டு இன்னைக்கு கட்சி மேடைகள்ல கொங்கு நாடு எங்கும் ரிங்டோனாவே இருந்துகிட்டு இருக்கு. சோ அதை செஞ்சேன். யார் இந்த கவுண்டர்கள், நம்ம சிந்து சமவெளியில இருந்து வந்தவங்களா அல்லது இங்கேயே தோன்றின பூர்வ குடிகளான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆராய்ச்சி பல புக்குகள்ல பார்த்ததெல்லாம் சேகரிச்சு ஒண்ணு வெளியிட்டேன். இப்படி நிறைய வெளியிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய சினிமாவிலிருந்து இப்ப அதிகமா சின்னத்திரை பக்கம் வந்துட்டாலும் இந்த நேரத்தை இனிமேல் சின்னத்திரையை நடிப்பு கூட குறைச்சிட்டு இந்த கொங்கு குலதெய்வத்துல ஒரு 10-20 கூட்டம் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறப்போ செல்வம், நம்ம கருணாநிதி, ஸோ அவங்க எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி அவர் வெள்ளக்கோயில் வீரகுமார் சாமி, அவரு கருணாநிதி அவரு அமெரிக்காவில இருந்து ஸ்பான்சர் பண்ணாரு. அது ஒண்ணு வெளியே அந்த வரலாறு போட்டேன். ஒரு சாங்கு புஷ்பவன் குப்புசாமி மாதிரி ஒருத்தர் நல்லா பாட வச்சு, இந்த மாலதி எல்லாம் பாட வச்சு, இப்படி பல பேரை நல்ல சினிமா தனமா இருக்கட்டும். அந்த பாட்டு காலம் பூரா கார்ல போகும்போது கேட்டுக்கிட்டு போனா அப்பதான் அடுத்த தலைமுறை, ஏன்னா இப்ப எல்லா விஷயங்களையும் நம்ம இளைஞர்களுக்கு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. ஆனா யாருமே வந்து அது சுவைபட இல்லைன்னா 5 நிமிஷத்துல அப்புறம் கேட்டுக்கலான்னு ஒதுக்கி வச்சுறாங்க. திருக்குறளோட நிலைமையே அதுதான். திருக்குறள் வந்து ரொம்ப அருமையான நூலுங்கிறதுல யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா முழுக்க நம்ம எடுத்து வச்சு படிக்கிறோமான அது வந்து அறிவுபூர்வமா இருக்கிறதுனாலையும் நீதி சொல்றதுனாலையும் அது அலமாரியில அலங்காரமான ஒரு புக்கா தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. உலகம் பூரா பரவன அளவுக்கு மக்கள் மனசுல அது பதிஞ்சு இருக்குது. சில குறள், எல்லா குறளையும் நம்ம ஃபாலோ பண்றதுன்னு ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில தமிழர் வந்து உலகத்திலேயே நம்பர் 1 இருப்பாங்க. ஆனா நம்ம கொங்கு இனம், அதுவும் என்னுடைய ஃபைனல் ஆராய்ச்சி, ஒரு இந்த கொங்குனுடைய இந்த குலதெய்வ சமாச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு திருக்குறளை நம்ம செம்மறியாடு மேய்க்கிற ஒரு குசும்பா இருக்கக்கூடிய நம்ம சத்யராஜ் டைப்ல ஒரு குசும்பு பேசுற கிழவனா வச்சு அவங்க வழி வாய்மொழியிலே திருக்குறளை வெளியிடணுங்கிறது என்னோட நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. அது இந்த கொங்குக்கு தேவையான என்னுடைய பணிகளை ஓரளவுக்கு முடிச்சுட்டு திருக்குறளை, ஏன்னா கொங்கு மக்கள் வந்து அவங்களை அறியாம வாழ்க்கையில திருக்குறளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சு ஃபாலோ பண்ணல. வாழ்க்கை முறையாவே அவங்களை அறியாம உழைப்பு என்பது அவரே சொல்றாரு திருக்குறள்ல, கடுமையான உழைப்பு இருந்தா கடவுளே தடுத்தாலும் உன்னோட முன்னேற்றத்தை அவரால் தடுக்க முடியாதுன்னு சொல்றதை வந்து நாம திருக்குறள் படிச்சுட்டு நாம ஒன்னும் உழைக்கல. இந்த 10-20 வருஷத்துக்குள்ள நம்ம 20-25 வருஷத்துக்குள்ள நம்ம இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கோம்னா உழைப்பு. இது திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ பல பேர் திருக்குறளை படிச்சுட்டு ஃபாலோ பண்ணல, நாம படிக்காமலே ஃபாலோ பண்ண இடம். இதை வந்து எந்த அளவுக்கு இன்னும் வெளிப்படுத்தணும், சுவையா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறது என்னோட வாழ்நாளோட மிகப்பெரிய லட்சியமா வச்சிருக்கேன். அது ஒரு குறும்படமா கூட எடுத்து பல பேர்த்தனோட ஒரு இணைச்சு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்களோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு கவுண்டன வழியா அதை வெளிப்படுத்தணும். செம்மறியாடுகள் மேய்ச்சிக்கிட்டு திருக்குறளை கொண்டப்பாறை மேல உட்காந்து இயேசு வந்து மலைப்பிரசங்கம் பண்ண மாதிரி எல்லாம் நிறைய ஒரு ஐடியாக்கள் இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய எல்லா படங்களுமே வந்து ஒரு அருமையான கருத்து சொல்லக்கூடிய படங்களாகவும் வெற்றி பெற்றிருக்கு. ரோசா புரோக்கார்ல இருந்து ஆரம்பிச்சு, கல்தூள்ல இருந்து ஆரம்பிச்சு, திறமை, அண்ணேடா தம்பியடா, ஒவ்வொரு படத்துலயும் ஒரு அருமையான கருத்தை சொன்னேன். அந்த கருத்தை போர் அடிக்காம டாக்குமெண்ட்ரி எல்லாமே சுவையா சொன்னேன். அதனாலதான் என்னுடைய படங்கள் அத்தனையுமே வந்து காலத்தால் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீட் பண்ணி போட்டுட்டு இருக்கான். அந்த விதத்துல நான் கவுண்டனா எனக்கு அது பின்புலத்தையும் இந்த அறிவியையும் கொடுத்த எங்க அப்பாவுக்கும் இந்த கொங்கு இனத்துக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். அந்த நன்றிக்காகத்தான் இவ்வளவு படைப்புகளை முடிஞ்ச வரைக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து 100க்கு 100 நான் நல்லவனா இருக்கணும் இல்லையோ 100க்கு 90% நல்லவனா இருக்கணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்பவுமே எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணி அது உனக்கு எனக்கு இல்லையா கண்ணேங்கிற மாதிரி இல்லாம
ஓரளவுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்ற உபதேசத்தை நம்ம சொந்த வாழ்க்கையில ஃபாலோ பண்றோமா அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து பழைய சோத்தையும் நீராகாரத்தையும் 5-6 வெங்காயத்தையும் சேர்த்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். சோ எளிமையான உணவு. என்னோட குழந்தைங்க எல்லாரும் என்னுடைய வளர்ப்புக்கு ஏற்ப என்னுடைய பசங்களிலே கொண்டு போய் ஈரோட்டில தான் என்னுடைய சன்னை வந்து பாரதிய வித்யா பவன்ல அந்த கலாச்சாரத்துல வளர்ந்து என் பொண்ணுங்களையும் மகேந்திராவில் படிக்க வச்சேன். ஸோ என்னோட பெரிய பொண்ணையும் அதே மாதிரி எல்லாரும் வந்து எங்க படிச்சாலும் கொங்குல வந்து கால் ஊன்றி பண்ணணும். நான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறப்பவே தயவு செஞ்சு நீங்க வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க ரூட்டுக்கு நீங்க நேசிக்கிறீங்க, எல்லாரும் இங்க போயிட்டு இங்க வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா யாருமே திரும்புறதுக்கு பெரும்பாலும் மனசு வராத காரணம் அவங்க இல்ல. பிறந்த குழந்தைய நீங்க அங்கேயே வளர்த்து அங்கேயே உருவாக்குனீங்கன்னா அவங்களால இந்த கலாச்சாரத்துல வந்து நேசிப்பாங்க. ஆனா அங்க இருக்க முடியாது இந்த அட்மாஸ்பியர்ல. நீங்க வளர்ந்தவங்க இங்க +2 வரைக்கும் இங்க படிச்சுட்டு அல்லது காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு மேல் படிப்புக்கு போனவங்க மீண்டும் உங்களால இங்க கூட வந்து இருக்க முடியும், இருக்கணும்னு தோணும் காலம் போறா. ஆனா அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த அந்த கலாச்சாரத்துல முடியாது. அதனால குழந்தைங்க பிறந்தோன்னு ஒரு 5 வயசுக்கு அப்புறம் வந்து இங்க தாத்தா பாட்டி கிட்ட வந்து தாராளமா நீங்க கொண்டாந்து விட்டு +2 வரைக்கும் இங்க படிக்கட்டும். இந்திய மண்ணும் நம்முடைய கலாச்சாரமும் நம்ம தமிழ் கலாச்சாரமும் நம்முடைய கொங்கு கலாச்சாரமும் நம்ம குழந்தைங்க உடம்புல ஊறுச்சுன்னா டெஃபினட்டா ஃபாரின்லயே அவங்க சர்வை பண்றதுக்கு பெரிய காரணமா இருக்கும். இந்த தலைமுறை வந்து ஃபாரின்ல ஜெயிச்சிருக்கிறது காரணம் நம்முடைய கொங்கு கலாச்சாரத்துல வந்து நம்முடைய உழைப்பும் நேர்மையும் அந்த கள்ளங்கவடம் இல்லாத தன்மையும் தான். அடுத்த தலைமுறையில நம்ம வந்து செதறன நெல்லிக்காய் மாதிரி நம்ம காணாம போயிட்டோம்னா நம்ம கலாச்சாரம் தேஞ்சி பாஞ்சு நம்முடைய என்ன ஸ்பெஷலோ பரிணாம வளர்ச்சியில நம்ம எதை அடைஞ்சுமோ அதை எத்தனையும் இழந்துருவோம். அடுத்த தலைமுறைக்கு அதை தேவைன்னா தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களையோ பேர பிள்ளைங்களையோ இங்க இந்தியாவில் நம்ம தமிழகத்துல கொண்டாந்து இங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் படிக்க வைங்க. அதுக்கப்புறம் இந்த மேற்கொண்டு மேல் படிப்பாங்க படிக்க வைங்க. அவங்க அங்கேயும் செட்டில் ஆகலாம். ஏன்னா உலகம் சுருங்கிடுச்சு. அங்க இருந்துட்டு இங்க பிசினஸ் பண்ணலாம், இங்க இருந்துட்டு அங்க பிசினஸ் பண்ணலாம். 2 கலாச்சாரத்திலையும் வாழக்கூடிய வாய்ப்பை நம்ம குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு உருவாக்குங்க. நீங்க அங்க குழந்தைங்க அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே வளரட்டும், நம்ம கண்ணெதிரில் இருக்கட்டும்னே நினைச்சு அங்க வளர்த்தீங்கன்னா ஒரு நாளும் தமிழகத்துல குறிப்பா நம்ம கொங்கு மண்ணுக்கு அவங்க வந்து ஹாய் கிராண்ட்பான்னு சொல்லிட்டு தூரம் கிட்ட போய் கூட கையை குலுக்கிட்டு போற அளவுக்கு தான் இருக்கும் தவிர கட்டி பிடிச்சி தோல் மேல ஏறி உட்காந்து போகணுங்கிற எண்ணம். ஏன்னா இந்தியன் டைப் அட்மாஸ்பியர், தமிழ்நாடு அட்மாஸ்பியர் அவங்களால அது இன்னும் கொஞ்சம் டர்ட்டியா தான் இருக்கு. அப்படிங்கிறதுல ஒரு டர்ட்டி என்பது தப்பான டர்ட்டி இல்ல, அசுத்தம். அசுத்தம்ங்கிறது கூட அதுவே இம்யூன் பவருக்கு பல விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பார்த்தா அவங்க நினைக்கிற இப்ப நீங்க நினைக்கிற அந்த சுகாதாரம் சுத்தம் அந்த ரோடு பளிச்சுன்னு இருக்கிறது அந்த இது இங்க இருக்கான்னு பார்த்தா இங்க தெருக்கள் அப்படி இருக்காது, வீடுகள் அப்படி இருக்காது, எல்லாமே அப்படி இருக்காது. ஆனா அதுவே இப்ப நம்ம கொரோனா பீரியட்ல அதுவே கூட நமக்கு அந்த மைனஸே கூட பிளஸ் ஆயிடுச்சு. அப்பவே சொல்லுவாங்க பிளாட்பாரத்துல படுத்து தூங்குற குழந்தைகளுக்கு வெயிலும் மழையிலையும் காயிற குழந்தைங்களுக்கு இம்யூன் பவர் அதிகமாங்க. எப்போ பிஸ்லரி வாட்டரை வந்து நாம குடிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப நீங்க அதுவே வந்து ஆரோக்கியத்துக்கு அதுவே பிளஸ் அதுவே மைனஸ் ஆயிடுச்சு. இம்யூன் பவர் இல்லாம போயிடுச்சுன்னு ஒரு சயின்ஸ் தியரி சொல்லுது. ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ணப்போ இது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது கிருமிகள் எக்ஸா போகக்கூடாதுங்கிறதுக்காக. அதுவே பழக்கமாகி அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த அந்த நல்ல விஷயங்களா ஃபில்டர் பண்ணிட்டோமோன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நல்ல பல விஷயங்கள்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னா இந்திய கலாச்சாரத்திலையும் நம்ம குறிப்பா கொங்கு கலாச்சாரம் தலை சிறந்த கலாச்சாரம். அதுல உங்க குழந்தைங்களையும் பெண்களையும் அங்க பிறந்து வளர்ந்தாலும் இங்க 10 வருஷத்துக்காவது ஒரு 5-6 வருஷமாவது இங்க படிக்க வைங்க. இங்க வளர்த்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க அங்கேயும் சூஸ் பண்ணலாம், இங்கேயும் சூஸ் பண்ணலாம். உலகம் விரிஞ்சிருச்சு, பறந்துருச்சு. சரி, இதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்கலாம். நானே வந்து ஆன் பண்ண ரெக்கார்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் நான். நன்றி. நான் உங்களுடைய ஒளிநாடால இருந்து 2 மேற்கோள்களை காட்டியே கேட்கணும்னு இருக்கிறேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க வெள்ளைக்காரன் வந்து ரொம்ப நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, அவங்க வந்து இந்த கட்டுமரம் அப்படின்ற வார்த்தை கிடையாது, அவங்க அகராதியில அதை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய அத மாற்றத்தை பத்தி உயர்வா சொல்லியிருக்கிறீங்க, அவங்களுடைய நல்ல குணம்னு. 2வது அம்மா. இப்போதைய அம்மா வந்து என் பெண்ணு படிப்பதை தவிர பெருசா எதுவும் தெரியாது, சாப்பாடு பண்ண தெரியாது அப்படின்றத புகழ் பாடுவாங்க. இதையே அப்போதைய அம்மாக்கள் வந்து என் பொண்ணு கோழிய வைக்கப்புல் மேல ஏறி பிடிச்சு நன்றா கோழி குழம்பு வைப்பா அப்படின்றத புகழ் பாடுவாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அதை வந்து நீங்க சொல்லும் போது இப்படி இருக்கக்கூடாது, நம்ம
பொண்ணுங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா அதையே நான் வந்து நீங்க இந்த முன்னாடி சொன்ன மாற்றத்தை பார்க்கும்போது இது ஏன் இப்பத்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்பத்தைய அம்மாக்கள் வந்து மாறிக்கிட்டாங்களே, அது நல்லது தானே அப்படின்னு ஏன் நான் எடுத்துக்க கூடாது? இப்போ ஒரு விஷயத்த, எனக்கு முதல் பெண் பிறந்தது, அது ரஞ்சிதம். இன்னொன்னு பானுன்ட்டு நான் அடுத்த பொண்ணு பிறந்தது. ரெண்டும் கொஞ்சம் ஒரு வருஷம் கேப்ல பிறந்ததுனாலே சென்னையில என்னால வளர்க்கறதுக்கு அட்மாஸ்பியர் கொஞ்சம் அடுத்தடுத்து குழந்தைங்கிறதுனால கொஞ்சம் அன்னீசியா இருக்குங்கிறதுக்காக என்னுடைய 2வது குழந்தை பானுவை வந்து ஊர்ல அத்தனூர் ரோசாபுரோக்காரி எடுத்த ஊரு. அந்த ஊர்ல அப்ப நான் ரோசாபுரோக்காரில அப்ப நான் ஐ வாஸ் டீச்சர் இன் பச்சி பாஸ். அப்ப டீச்சரா இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு அப்ப நாடகங்கள்ல மேஜர் சுந்தரராஜன் கல்தூன்லாம் எழுதிக்கிட்டு சினிமாவுக்கு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தை. அதை கொண்டு போய் ஊர்ல விட்டு இருந்தேன். சோ அந்த குழந்தை பானுங்கிற அந்த குழந்தை, நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வந்து தென்னை மரம் கூட ஏறதுக்கு பழகல ஊர்ல இருந்துட்டுல. என் பொண்ணு தென்னை மரம் பொண்ணுங்க, நம்ம கவுண்டர் பொண்ணு தென்னை மரம் ஏறும், அது காய் பறிச்சு போ தேங்காய் ஊருக்கு நான் போனேன்னா எனக்கு தேங்காய் பறிச்சு போறது என்னோட பொண்ணா இருக்கும்னு சொன்னா நீங்க பாருங்க. சோ எதுக்கு நான் சொல்றேன்னா, அது அங்கதான் பாட்டி வீட்டுல தான் அம்மாயி கிட்ட தான் வளர்ந்துச்சு அத்தனூர்ல. அது வளர்ந்த காரணத்தினால இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் ஒரு பதிவுல கூட ஒண்ணு பண்ணியிருக்கேன். தாய்ப்பாலை வந்து இங்க ஒரு 7-8 மாசத்துல மறந்ததுனால அது சொல்லும் போது பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. பாட்டினோட தாய்ப்பாலை தான் குடிச்சு அது வளர்ந்தது. பாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயசு 45 வயசுக்கு மேல ஆயிட்டாங்க. சும்மா விளையாட்டா பால் குடிக்க ஆரம்பிச்சு அது பாட்டிக்கு பால் சுரந்து அது அது இயற்கை. அது பல நீங்க கேட்டா உண்மையில ஆச்சரியமா கூட இருக்கும் சயின்ஸ்ல. அது அந்த என்ன 2வது குழந்தை பாட்டி கிட்ட பால் குடிச்சு வளர்ந்ததுன்னா நீங்க அது பாருங்க, அது பேர் தப்பு பால்பாங்க, இல்லைன்னா மறுபால்பாங்க. அந்த மாதிரி குடிச்சு வளர்ந்தது. நம்ம பாட்டிமார்கள் அம்மாயிகள் அப்படி வளர்த்தாங்க நம்ம குழந்தைகளை. சோ அந்த குழந்தைதான் எனக்கு வந்து இப்ப இன்னைக்கு வந்து கொஞ்சம் அறிவு, அது இங்க பக்கத்திலேயே இருக்குங்க, பக்கத்துலதான் இருக்காங்க. இதுதான் என்னுடைய மூஞ்சி முகம் தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுதுங்க. இதுதான் என்னோட 2வது பொண்ணு பானு. அம்மா கிட்ட பாதி பால் குடிச்சது, பாட்டி கிட்ட பால் குடிச்சது, தென்னை மரம் ஏறுறது. இப்ப கூட நீங்க தென்னை மரம் ஏற சொன்னீங்கன்னா நீங்க நேருவியப்போ இன்னும் ஏறும். என்னால தென்னை மரத்துக்கு போய் கட்டி பிடிச்சோன்னா கால் கை கால நடுங்க. எனக்கு அது ரொம்ப இதா இருக்கு. இப்ப அது இத வந்து என்னுடைய எல்லா குழந்தைகளையும் கொங்கு கலாச்சாரத்துல தான் நான் வளர்த்துருக்கேன். திரும்பி சினிமாக்காரனா இருந்து கூட என்னோட பையன் வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு இருக்கான். ஐசிஐசி பேங்க்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒர்க் பண்றான். பெரிய பொண்ணு ரஞ்சிதம் வந்து இங்க ஸ்கூல் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கு. நான் வாத்தியாரா இருந்து வாத்தியார் தொழில் விட்டதுனால அது ஐடி ஃபீல்டு கூட போய் சாதனை பண்ணிருக்கலாம். ஐடி ஃபீல்டுக்கு போய் அதுக்கு உண்டான படிப்பெல்லாம் எம்சி எல்லாம் முடிச்சுட்டு கூட அது போகல. நான் வீட்லயே இருந்துகிட்டு நான் ஒரு ஸ்கூல் நடத்தணும், ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி வச்சு ஒரு எல்கேஜி வரைக்கும் வீட்லயே நடத்திக்கிட்டு இருக்குது. சோ அது மங்கள வாழ்த்துல என்னுடைய அந்த எனக்கு ஒரு நிருபரா கேள்வி கேட்க வச்சதே அது நம்ம கவுண்டர் பெண்களோட சாதனையை சொல்றேன். நான் அது ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட புக் பண்ணியிருந்தேன். அது அந்த அம்மா ஏதோ டப்பிங்ல பிஸியா அதனால வரல. ரெக்கார்டிங் ஸ்டுடியோ புக் பண்ணியாச்சு. மங்கள வாழ்த்து அந்த சீடியில வரக்கூடிய அந்த வாய்ஸ் என்ன கேள்வி கேட்டு மடக்கம் பாருங்க ஒரு பொண்ணு, அதுதான் அது. சோ அந்த பொண்ணு அம்மா ரெக்கார்டிங் இருக்கு, தயவு செஞ்சு வான்னு சொல்லி, எப்பா எனக்கு பேசியே பழக்கம் இல்லையாப்பா, எனக்கு ஷூட்டிங் கூட நீங்க கூட்டிட்டு போனதில்லை. பரவாயில்ல, நம்ம கவுண்டர் பொண்ணுமா நீ கட்டாயம் வந்து உன்னால வந்து சாதிக்க முடியும் வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் முதல் தடவையா ஃபர்ஸ்ட் டைம் மைக்கு முன்னால நிறுத்த வச்சு, நீ உங்க அப்பாட்டு தானே பேசுற அப்படின்னு கேள்வி கேட்டு இன்னைக்கு மங்கள வாழ்த்து இருக்கக்கூடிய அந்த பதிவு உலகம் பூரா சொல்லுவாங்க. சார் உங்களை கேள்வி கேட்குது அந்த பொண்ணு நல்லாவே பேசியிருக்கு சார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. சோ எதுக்கு சொல்றேன்னா, ஆனா என் பொண்ணுங்கிறதுக்காக இல்ல, நம்ம கவுண்டர் பெண்களுக்கு அந்த கட்ஸ் இருக்குது. அதனாலதான் இவ்வளவு பெரிய எஜுகேஷன்ல இவ்வளவு பெரிய சாதனை அவங்க பண்ணதுக்கு காரணம் அதேதான், அந்த கடின உழைப்பு. அது என் பொண்ணுகிட்ட இருக்கு. இப்போ இவ்வளவு நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை பாருங்க. இது என்னோட குடும்பத்தை அறிமுகப்படுது. இது என்னோட பேத்தி. என்னம்மா பேரு? பேர் வச்சுட்டாங்களா? பேர் வச்சுட்டாங்களா? சரி, ஓகே. தரணின்னு பேருங்க. இது இங்க சென்னையில தான் படிச்சுட்டு இருக்கு. சோ இதோட அம்மா தான் வந்து இதுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான். சரி நீ போலாம். சரி, உன் புகழ் நான் பாட விரும்பலையா, பொண்ணோட புகழ் தான் பாட, பேத்தி அப்புறம் புகழ்ந்துக்கிறேன். இப்போ
இது சும்மா இருக்காம, ஏன்னா வீட்டுல வேணா அந்த இதை வந்து வீட்டுக்காரர் ஐடில இருக்கிற காரணத்தினால அது வீட்லயே இருந்துட்டு இருக்கு. ஒரே பொண்ணு. நான் சும்மா எப்படிப்பா இருக்கிறேங்கிற ஒரே காரணத்தினால தற்செயலா வந்து இந்த அஸ்ட்ராலஜி படிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பிஹெச்டி பண்ற அளவுக்கு தயாரா. எனக்கு பெருசா அஸ்ட்ராலஜி என்பது ஒரு சயின்ஸுங்கிற முறையில எனக்கு அதன் மேல நம்பிக்கை உண்டு. அதை ஓவரா கட்டி பிடிச்சிட்டு கூடாதுங்கிறத தவிர மற்றபடி அது ஒரு கணக்கு தான், அது ஒரு சயின்ஸ் தான். எப்படி ஆப்பிரிக்காவில் பிறந்த மனிதனுக்கு அந்த ஜியாகிரபி வந்து ஒரு கேரக்டரைசேஷன் உருவாக்குதோ, அதே மாதிரி நீ பிறந்த மாசம் நாள் இதை பொறுத்து அந்த பிறக்கிற கால சூழ்நிலை ஒட்டி அது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பர்டிகுலர் குணமோ பர்டிகுலர் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுல ஒரு சயின்ஸ் இருக்குங்கிறது அது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டும் வர்றத காரணத்தினால என் பொண்ணு வந்து இப்போ கம்ப்ளீட்டா அதுக்கு சம்பந்தமா பெரிய ஆராய்ச்சி பண்ணி இது எதிர்காலத்துல பெரிய அஸ்ட்ராலஜில ஒரு பெரிய அளவுக்கு இது பேர் வாங்கிருமோன்னு எனக்கு பெருசா ஒரு பாராட்டணும்னு தோணுச்சு. அதனாலதான் அதை உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு வந்தேன் நான். ஸோ நீங்க எதா இருந்தா கூட நீங்க இது பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் அது சம்பந்தமா உங்ககிட்ட அஸ்ட்ராலஜி இருந்ததுன்னா கூட நீங்க ஒரு சந்தேகத்தை கூட நீங்க அதை கேட்டுக்கலாம். அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா சொல்லுது அது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பாப்பா நீங்க இதை பாருங்க, இது நீங்க இந்த டைம்ல இது நடக்கும்னு சொல்லும் போது இது எப்படி எனக்கு ஒரு கேள்வி வரும். எனக்கு எப்பவுமே வந்து பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாம இல்லை. நான் எதையுமே வந்து சயின்டிபிக்கா தான் அனலைஸ் பண்ணுவேன். நான் எந்த ஒரு விஷயத்தையும் என்னோட பதிவுல நீங்க பார்த்தேனாலும் சயின்ஸ் ஒத்துக்கொள்ளப்பட்டாதான் நான் இப்ப நிறைய பேர்த்துக்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஜாதி இல்லம்பாங்க. அடே ஜாதி இல்லைன்னு வேணா இனம்ங்கிறது உண்டா இல்லையா? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அது சொன்னா ஒத்துக்கிறீங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு குணம் உண்டு, தமிழனுக்கும் ஒரு குணம் உண்டு, ஆந்திராக்காரர்களுக்கு ஒரு குணம் உண்டு, சீக்கியர்களுக்கு ஒரு குணம் உண்டு. அப்படியே அது வரைக்கும் நீ ஒத்துக்கிற. ஆனா ஒரு உள்பிரிவா போய் அது ஜாதின்னு சொன்னா அது ஜாதியில நடந்த கொடுமை காரணமா ஏற்றத்தாழ்வு காரணமா அது பெரியார் வந்து அதை வேண்டாம். எப்படி கடவுள்ல கோயில்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் அங்க சில தப்புகள் எல்லாம் நடந்ததுனால கடவுளை நம்பிக்கை வேண்டாம்னு பெரியார் முடிவு பண்ணார். அதே மாதிரி ஜாதிங்கிறது தேவையில்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த ஜாதியில இருந்து ஏற்றத்தாழ்வுகள் கொடுமைகள் இதை பார்த்து. பொங்கல் வந்து நம்ம யாருமே ஜாதியில வந்து பெருக்க யாரும் கீழே எல்லாம் தாங்கல. மங்கள வாழ்த்துலயே அதுக்கு உதாரணம் உண்டு. நீங்க மங்கள வாழ்த்துல கம்பராமாயணத்துல நான் அடிக்கடி சொல்றது, பண்ணையத்து மாதிகனை கல்யாணத்துல நம்ம அருந்ததியர் குரூப்பை சேர்ந்தவங்க தான் செருப்பு தைச்சு போடாது பொண்ணுக்கு மாப்பிளையும் போடுவாங்க. கம்பர் நம்ம எந்த அளவுக்கு அடுத்த இனத்தை வந்து உபசரிச்ச இனங்கிறதுக்கு மங்கள வாழ்த்துல ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான். பண்ணையத்து மாதிகனை பண்புடன் தானாளி எல்லா இடத்துலயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். மாதிகன் என்பது அந்த அருந்ததியர் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு. அந்த பண்ணையத்து மாதிகனடே குப்பா வாடா வந்து செருப்பு போடுறான்ல, பண்ணையத்து மாதிகனை பண்புடன் தான் அழைத்து கவண்ட 2000 வருஷத்துக்கு முந்தைய பிற இனத்தாரை எந்த அளவுக்கு மதிச்சாங்கிறதுக்கு நான் எம்மாரி ஒரு ஆள் அந்த கம்பராமாயணம் எழுதின கம்பர் வந்து புலவர் இனத்தை சேர்ந்தவர். அவர் அதை வாட்ச் பண்ணி நம்ம இனம் எந்த அளவுக்கு அடுத்த இனத்தை அங்கீகாரம் பண்ணி மதிச்சிருக்கிறத அவர் எழுதினது. சோ 2000 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிற இனத்தாரை அனுசரிச்சு ஒரு கல்யாணம், நம்முடைய கல்யாணங்களே வந்துங்க, நம்முடைய கல்யாணம் ஒரு வாரத்து கல்யாணம். நெல்லை வாங்கிட்டு வர்றதுல இருந்து அதை வேக வைக்கிறதுல இருந்து மாம மச்சான் பங்காளிங்க எல்லாம் கூடி நெல் வேக வைக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது நம்மளோட கல்யாணம். அதே மாதிரி பாலக்கோல் வெட்டிக்கிட்டு வர்றதுல இருந்து இருக்குது கல்யாணம் என்பது. எல்லா இனத்துக்காரங்களும் நீங்க மங்கள வாழ்த்து பாடுறதே நாவித இனத்தை சேர்ந்தவங்க தாங்க. அருமக்காரர் வந்து அந்த அரிசி எடுத்து போடுவாருங்கிறது, அரிசி எடுத்து போடுவாரு, மங்களம் பண்ணுவாரே தவிர இந்த மங்கள வாழ்த்து சொல்ற உரிமை யாருகிட்ட கொடுக்கப்பட்டதுன்னா நம்மோட இருந்த அந்த பரிகார இனத்தை அந்த அவங்க தான் பரிகாரின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. சோ அப்படி நம்ம எல்லா இடத்தையும் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் என்பது வண்ணார் இனத்தை சேர்ந்தவங்க தான். சோ ஊர்ல இருக்கக்கூடிய பூசாரிகள் தான் பூக்கட்டி கொடுப்பாங்க, மாலை தொடுத்து கொடுப்பாங்க. சோ எல்லா இனத்தையும் அரவணைச்சு எல்லா இனத்துக்கும் வேலை கொடுத்து, இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு இனத்தையும் கல்யாணத்துக்கு வெத்தல் வாக்கு வச்சு எவ்வளவு பெரிய கவுண்டரா இருந்தாலும் என் கண்ணாலத்துக்கு வந்து நீ சிறப்பு செய்யணுமான்ட்டு எப்பா வாப்பா இந்த கண்ணால வேலையை பாடுறாங்கிறதல்ல, முறைப்படி வெத்தல் வாக்கு வச்சு என்னோட கண்ணாலத்துக்கு நீ கல்யாணத்துக்கு நீ இருந்து நீ எல்லாம் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு முறைப்படி வெத்தல் வாக்கு வச்சு அரவணைச்ச குடும்பம் நம்முடைய இனம், நம்முடைய இனம். சோ இதனாலதான் நம்முடைய பொங்கல் வந்து பெரிய ஜாதி கலவரங்களே பெரும்பாலும் நடக்கல. காரணம் என்னன்னா நம்முடைய இனத்தினுடைய அந்த பண்பாடு தான். நீங்க தென் மாவட்டங்கள்ல மற்ற இடங்கள்லாம் வந்து ஒண்ணுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி சார் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரு,
உங்க கொங்கு கவுண்டர் இனத்துல மட்டும்தான் நீங்க கவுண்டர் இனது எண்ணிக்கையிலையும் ஆள் பலத்திலையும் காசு பணத்திலையும் உயர்ந்தாலும் கூட எல்லாத்தையும் அரவணைச்சு போற இனமா இருக்கிறீங்க. இது ஒரு தலை சிறந்த பண்பாடுன்னு தினமலர் ஆசிரியர் அவரு இந்த காயின்ஸ் எல்லாம் சேகரிப்பார், பழைய பண்பாடெல்லாம் சேகரிக்கிறார். அவர் இப்ப சமீபத்துல காலாயிட்டார்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மீட்டிங்ல என்ன நாங்க சந்திச்சப்போ உட்கார்ந்து பக்கத்துல சொல்லும் போது நம்ம கவுண்டர் இனத்தோட சிறப்புகளை அவர் சொன்னார், அவர் ஐயர். சோ இப்படி எல்லா இனமும் பாராட்டுற அளவுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா என்ன வேடிக்கைன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணாம மறந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறை இது சுத்தமா காணடிச்சிருமோன்னு எனக்கு பயம் இருக்கு. ஏன்னா வெவ்வேறு திசையில பரவிட்டோம், வெவ்வேறு பொருளாதார சூழ்நிலை, தொழில் சூழ்நிலை காரணமா நம்ம எல்லாம் மறந்துகிட்டு வர்றோம். இனி இதை ஒண்ணு சேர்க்கிற ஒரு வேலையாவது நான் செய்யணும் என் வாழ்நாளுக்குள்ள அப்படின்னு இது வரைக்கும் நான் செஞ்சிருக்கிற பணி 25% தான். நான் என்ன ஆஸ்திரேலியாவில் கூட சொன்னாங்க ஒரு கொங்கு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தணும்னு. அங்க அமெரிக்காவுக்கு போயிருக்கிறப்ப சொன்னாங்க. மலேசியாவில் அமைப்பு இருக்குது, லண்டன்ல இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, துபாயில கூட ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும். நமக்கு உலகம் பூரா பறந்து விரிஞ்சிருக்கிற எல்லா கொங்கு கவுண்டர் இனத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறதுல நம்முடைய நண்பர் மலேசியா நண்பர் மிக சிறப்பா பண்ணிட்டு வர்றாரு. இதே மாதிரி இன்னும் கலாச்சார ரீதியா இணையணும். நீங்க ஸ்பான்சர் பண்ணினீங்கன்னா எல்லாத்தையும் நான் எங்கிட்ட நேர்மை உண்டு நியாயம் உண்டு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா உங்களோட குலதெய்வத்தையோ உங்களுடைய எதுக்காவது நீங்க உங்களால முடிஞ்சதை ஸ்பான்சர் பண்ணா நான் ஏன்னா என்னோட தனி மனுஷ வருமானத்துல எவ்வளவு பெரிய படைப்புகளை கொடுக்கறதுக்கு எங்கிட்ட இல்லை. அவ்வளவு பெரிய கம்பராமாயணத்துக்கே நம்ம இவரு சடைப்ப வள்ளல் நம்ம கவுண்டர் இன மன்னர்களோட ஆதரிக்கல. நம்ம சடைப்ப வள்ளல்னு நம்ம கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் தான் கம்பராமாயணம் எழுதுறதுக்கே காரணமா இருந்தாரு. சோ இப்படி பல படைப்புகளுக்கு நம்ம கவுண்டர் இனம் காரணமா இருந்திருக்கு. நான் மங்களவாழ்த்திலேயே சொன்னேன், தஞ்சை பெரிய கோயில கொல்லிமலையிலிருந்து எரும வண்டி கட்டி கற்களை எடுத்துட்டு போய் தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு காரணமா இருந்ததே நம்ம கவுண்டர் இனம்னு ஒரு வரலாறு இருக்கு. சோ தமிழகத்தினோட மிகப்பெரிய வரலாறுகள் தஞ்சை பெரிய கோயில். அந்த வரலாற்றுக்கு மிகப்பெரிய பின்னணியில இருந்தவங்க நம்ம கவுண்டர் இனம் அப்படின்னு பொதுவா சொல்லப்படுற ஒரு வரலாறு. ஏன்னா தஞ்சாவூர்ல மலைகளும் கிடையாது, கல்லும் கிடையாது. எங்க எல்லாம் கற்கள் நிறைஞ்ச பகுதிக்கு நம்ம நாமக்கல், திருச்செங்கோடு இந்த சைடு, கொல்லிமலை இந்த சைடு தான் நம்மளுடைய கொங்கு மண் சேர்ந்த பகுதி தான். சோ இப்படி எல்லா விதத்திலும் நம்ம தலை சிறந்தவர்களா இருந்திருக்கிறோம், இனி இருப்போம். இனி அடுத்து நீங்க கேள்வி கேட்கலாம், தாராளமா. சோ அதே இதுலயே நான் ஒண்ணு கேக்குறேங்க. நீங்க நிறைய நானும் கேட்ட வரையிலும் வீடியோஸ் எல்லாம் பார்த்த வரையிலும் நிறைய பெண்களின் மகத்துவம் அவர்களுடைய பங்கு பற்றி நிறைய கேட்டிருக்கிறேன் உங்களுடைய இதை பத்தி. அப்படின்னா பசங்களுக்கு சொல்லி புண்ணியம் இல்லைன்னு ஊத்துட்டீங்களா, இல்ல காட்டை வித்து கள்ள குடிச்சாலும் கவுண்டன் தானே அதே டயலாகியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போறோமா? இல்ல பசங்க கிட்ட என்னன்னாக்குங்க, எப்பொழுதுமே இயற்கையோட அமைப்புல நாம ஒரு காலத்துல மனித இனம் தோன்றின காலத்திலேயே தாய்வழி சமுதாயமா இருந்ததுங்கிறத நீங்க வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். பெண் தலைமை தாங்கித்தான் அந்த இனத்தையே நடந்திருக்கா. ஒரு கூட்டம் ஒரு குழுவா பிரிஞ்சு குகைகள்ல தங்கி மனுஷன் வாழ்ந்தப்போ வேட்டையாடுற வேலைதான் ஒரு ஆணோட இனமா இருந்தது. எப்படி ஒரு தேனி கூட்டத்துல ஒரு ராணி தேனி தான் முக்கியமா இருந்து வேலைக்காரியே, சோல்ஜரியே, அப்புறம் ஆணியே, இப்படி பல ஈக்கல்லையே பல வகை இருந்தது. ஆனா தலைமை தாங்கிற பண்பு என்பது ஒரு கூட்டத்துக்களுடைய அச்சாணியா இருந்தது. எப்படி ராணி தேனியோ அது மாதிரி மனித சமுதாயத்திலேயோ ஒரு பெண் தாய்வழி சமுதாயமா இருந்ததாங்க. சோ அப்போ கணவன் மனைவி உறவோ குடும்ப அமைப்போ இல்லாமல் ஒரு பெண் தலைமை தாங்கினா. அப்ப கல்யாணம் காட்சி ஒருவனுக்கு ஒருத்தி அந்த தத்துவங்கள் இல்லாத மனித இனம் கற்காலத்திலிருந்து டெவலப் ஆகி வளர்ந்த குகைகள்ல தனித்தனி இனமா பிரிஞ்சு வாழ்ந்தப்போ இது ஒரு குழு, அது ஒரு குழு. சமயத்துல வேட்டையாடுறதுல அங்கங்க 2 மோதல்கள் இனக்குழுக்கள் நடக்கும். சோ இப்படி இருந்தப்ப பெண் தான் தலைமை தாங்கியிருக்கா. வலுமை வேட்டையாடுதல் ஆணோட குணமா இருந்தா கூட பெண் தான் தலைமை தாங்கியிருக்கா. சோ ஆண் என்பவன் அவனோட ஒரு வழி நடத்துறதுங்கிறது ஆணை விட பெண்ணுக்கு தான் வழி நடத்தல் தன்மை அதிகம். சோ ஆண் என்பவன் அப்புறம் இன்னும் சமுதாய அமைப்புல ஆண் தவறு பண்ணாலோ அது பெரிய பாதிப்பு அந்த குடும்பத்துல நடக்கிறது கிடையாது. அது இந்த சமுதாயமே ஆண் தவறு பண்ணா அது மன்னிக்கிற குணம் இருக்குன்னு. அது பையன்னா அப்படி தாண்டா இருப்பான், சைட் அடிச்சுட்டு இருக்கான், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கூட உடையெல்லாம் ஒரு கண்ணாலத்துக்காக அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவனுடைய தவறுகளை கூட மன்னிக்கிறதோ அல்லது அது பரவாயில்ல விட்டுடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா பெண்ணுக்கு அப்படி சொல்லல. அங்க வெளியே 6 மணிக்கு மேல நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வரலன்னா அம்மாக்காரி வெளியே கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள இன்னும் அது ஃபாரினா இருந்தாலும் இங்க இருந்தாலும் இன்னும் வல்லையே. ஏன்னா பாதிக்கப்படுறதும் இன்னும் இப்பெல்லாம் அது ரொம்ப அதிகமா கூட இருந்துருக்கு.
ஒரு ஒரு ஆண் கற்பழிக்கப்பட்டதா சொல்லப்படுறது இல்ல, பெண்ணு தான் கற்பழிக்கப்பட்டதா சொல்லுது. ரேப் என்றாலே அது 2 இனத்துக்கு பொருத்தம் தான். நானே விளையாட்டா சொல்றேன். நான் ஒரு பெண் கற்பழிக்கப்படும் பொழுதே ஒரு ஆணும் கற்பழிக்கப்படுறான், நியாயம் தானே? அப்போ கற்பழிப்பு என்பது ஆணுக்கு பெண்ணுக்கு மட்டுமா சொந்தம் தானே, ஆணுக்கும் தானே? சோ ஆனா இந்த பாதிப்பு எங்க போய் முடியுதுன்னா, பிசிக்கலா இவனுக்கு 10 நிமிஷத்தோட இவனோட இயற்கையோட தன்மை வந்து அதோட அந்த உடல் உறவோட முடிச்சிருது. ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தை தாங்கி அது நல்ல உறவா இருந்தாலும் சரி, கள்ள உறவா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த பழி பாவங்கள் சுமக்கிறது எல்லாமே பெண்ணுங்கிறதுனால இந்த சமுதாயத்தோட பொறுப்பு இயற்கை வந்து பெண்ணுகிட்ட தான் தலையில தூக்கி வச்சிருக்கு. சோ அதனாலதான் அவங்க பாதிக்கப்படுறாங்க ஆண் சமுதாயத்தினால. ஏன்னா உடல் வலிமையினால ஆண்கள் அதிகமா இருக்கனால பெண்கள் எப்பவுமே ஒரு சபார்டினேட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க, பிசிக்கல் காரணமா. ஆவுன்னா சண்டை வந்ததுன்னா கையை நீட்டுறது எடுத்தோன்னு ஒரு ஆணா தான் இருக்கான். திருப்பி அடிக்கிற பெண்கள் இப்ப நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்களே எத்தனை தடவை நீங்க அறிஞ்சிருந்தீங்க எனக்கு தெரியல, அறிஞ்சிருக்கீங்களா உங்க வீட்டுக்காரரையோ? இப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் முன்னாடி கேட்க கூடாதுங்க, தனியா பேசிக்கலாம் அதுக்கப்புறம். இது எவ்வளவு அருமையான ஜோக்கு. அதாவது கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருந்தா நல்லா இருக்குங்கன்னு சொல்ற மாதிரி, இருக்கா இல்லையானா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னா இருக்குன்னு வச்சுக்கிறதா இல்லைன்னு வச்சுக்கிற மாதிரி. இது தனிப்பட்ட அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இதுதான் கொங்கு குசும்பு என்பது. தனிப்பட்ட முறையில கண்ணங்கூட்டம் இல்லைங்க, நானும் கண்ணங்கூட்டம், அதனால அப்படிதான் இருக்கும். ஐயோ கிண்டல்ல ஒண்ணு, ஐயோ கண்ணம் கொடுத்து பண்ணா அது நம்பர் 1 தாங்க இருக்கும். அதுதாங்க அந்த இடத்துல 10 பேர் இருக்கிற இடத்துல அதுதாங்க நம்பர் 1 தன்னை வெளிப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க கரெக்டா இப்ப நீங்க இத்தனை ஆண்கள் இருந்தாலும் கூட நீங்க வெளிப்படுத்திக்கிறீங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், பெண் இனம் என்பது இந்த சமுதாயத்தையே கட்டி காக்கிறதுலயும் வழி நடத்துறதுலயும் தாய் வழி சமுதாயமா வந்ததுனாலையும் பொறுப்பும் தன்மையும் அதிகங்கிறதுனால இப்ப நீங்க ஆண்கள் தலையெடுத்துட்டாங்க, ஆண்கள் சமுதாயமா மாறினதா சொல்லப்பட்டாலும் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா குடும்பத்தையோ, இன்னும் சொல்ல போனா ஏங்க இந்திரா காந்தி தாங்க நீங்க நம்பர் 1 100 ஆணுங்களுக்கு சமமா சொல்றாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டரா வந்து சாதனை பண்ணதுல இது வரைக்கும் இருந்த பிரைம் மினிஸ்டர்லயே இந்திரா காந்தி மட்டும் பவர்ஃபுல்லா சொல்றாங்க. நேரு அவங்க அப்பா நல்லா தான் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு, இன்னைக்கு மோடி கூட நல்லா பண்ணலாமா, அது பல விமர்சனங்களுக்கு ஆளாகும். இந்திரா காந்தியினுடைய ஒரு ஆளுமை தன்மை இன்றைக்கு எந்த பிரைம் மினிஸ்டருக்காவது உண்டான்னு கேட்டா ஒரு பெண்ணுக்கு. அவங்க தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை இது வந்து ஒரு பங்களாதேஷ வந்து பிரிவினை பண்ணதுக்கு இந்தியாவுக்கு தலைவலியா இருந்தது இல்லைங்களா? 2 ஒன்னா பாகிஸ்தான் ஒன்னா இருந்தப்போ, இதுவும் பங்களாதேஷ் அது ஒன்னா இருந்தப்போ இந்த கார்னர்ல இருந்து தாக்குதல், அந்த கார்னர்ல இருந்து தாக்குதல். சோ 2 இந்த தலைவலி தீர்க்கறதுக்கு ஒரே வழி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள பிரிவினை வந்தப்போ ஓகே நீ பாட்டுக்கு தனியாரு, நீ பாட்டுக்கு தனியாருன்னு சுயநலம் கலந்து ஒரு பொதுநலமா நினைச்சு செஞ்சது. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, அவங்க எதிரி நாடு மாதிரி ஆயிட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா. அது சரியா தப்பாங்கிறது மீண்டும் அது ஒரு தனி விவாதம். ஆனாலும் இப்ப பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒன்னா இருந்திருந்ததுன்னா அந்த தீவிரவாதம் இன்னும் அதிகமா தான் இருக்குமே தவிர கம்மியா இருக்காது. இப்ப பங்களாதேஷ் இருந்து இந்தியாவுக்கு ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு நட்பு நாடா தான் கருதப்படுது, பாகிஸ்தான் அளவுக்கு இல்ல. சோ 2 ஒன்னா இருக்கும்போது அது நமக்கு பிரச்சனை கொஞ்சம் ஹெட் அதுதானே. சோ அந்த மாதிரி ஒரு சாதனை பண்ண விஷயத்துல பெண் என்பவங்க அது இந்திரா காந்திக்கு தான் அந்த பெருமை சேருங்கிற காரணத்தினால, அதனாலதான் வந்து ஆணுக்கு அட்வைஸ்ங்கிறது தேவையில்லை. இந்த சமுதாயம் அவங்களோட தவறுகளையும் மன்னிக்குது. அந்த அவர்களோட தவறுகள்னால இந்த சமுதாயம் பெருசா பாதிக்கப்படுறதில்லை. அதனாலதான் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றதா சொல்றாங்க. ஒரு ஆண் கல்வி கற்றால் ஒரு குடும்பமே, ஆண் கல்வி கற்றுத்தான் அவன் இப்ப நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சா தான் குடும்பம் வளரணும்னு இருந்தா கூட அந்த குழந்தைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அதை வளர்த்து உருவாக்குறதுல தாய்க்கு தானே பெரும் பங்கா இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் படிக்க வைக்கிறாங்க வேற. சோ அதனால ஒரு பெண் கல்வி எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவிகரமா இருக்கு, ஒரு சமுதாயத்துக்கு உதவிகரமா இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஆணை விட பெண்ணை நம்ம போக்கஸ் பண்றதுக்கு காரணம் இந்த சமுதாயம். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாம மீண்டும் சொல்றேன், படிக்கும் மகனுக்கு பாசக்கார அம்மா கடிதம்ங்கிறத அடுத்து எழுதலான் இருக்கேன். அடுத்த ஒண்ணு அதை நான் எழுதித்தான் போறேன். அம்மா பையனுக்கு அட்வைஸ் கொடுக்கப்பட வேண்டியதான். ஆனா பெண்ணுக்கு அட்வைஸ் இல்ல, அவங்கள வழி நடத்த நாம தவறிட்டோம். அம்மா உங்களை அப்பா அம்மாக்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அறிவு வளர்த்தாங்க,
இந்த பண்ண நல்ல விஷயங்கள் வேற சமுதாய சிந்தனைகளை வந்து அவங்க வழக்கு தவறிட்டாங்க, அதை நான் செய்யறேன்னு நினைச்சு பெண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா இந்த சமுதாயத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டியவங்க அவங்கிறதுனால நீங்க அவ்வளவு எதுக்குங்க பெரியார், அதுவும் மீண்டும் அவரை பத்தி விமர்சனங்கள் தனியா இருந்தாலும் அவர் பெண்ணுக்கு தான் வந்து சம உரிமை வேணும்னு கேட்டார். அவர் பெண்ணுங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அவர் ஆணுக்கு கொடுக்கல. நீங்க பெரியாரோட பல விஷயங்கள் எடுத்துங்க, பெண்ணுக்கு கொடுத்த நீங்க வந்து போராடுங்க, உங்களெல்லாம் கொத்தடிமையா வச்சிருக்காங்க, என்ன சொல்ல போனா ஒரு கற்பமே தெரிக்காதீங்க, இந்த சமுதாயம் உங்களை அடிமையா வச்சுட்டு இருக்குதுங்க வரைக்கும் போய் சொன்னாரு. நீங்க நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் ட்ரெஸ் இன்னைக்கு போட ட்ரெஸ் சென்ஸ் அன்னைக்கே சொன்னாரு அவரு. டிராயர் போட்டுக்கிறதுக்கு சௌரியமா இருந்தா உங்க வேலைக்கேற்ப செய்யற தொழிலுக்கேற்ப உங்களோட ட்ரெஸ்ஸ பண்ணிக்கங்க. 8 முழம் 16 முழம் சுத்திக்கணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. எங்க வேலை செய்யறீங்களோ என்ன தொழில் பண்றீங்களோ அந்த தொழிலுக்கேற்ப நீங்க ஆடை பண்ணிக்கங்க. நீங்க நீண்ட ஒரு 5 அடி 6 அடி முடி வளர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப கிராப் வெட்டிக்கிறனா வெட்டிக்குங்க. சோ அப்படிலாம் சொன்னவர் அவரு. சோ எதுக்காகனா பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா தான் அந்த சமுதாயம் நம்பர் 1 வரும், வளரணுங்கிறதுக்காக தான் நானும் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்லிட்டு வரேன். ஓகே, அடுத்தது. இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய இதுல லைப்ரரி புத்தகம் படிப்பது பற்றி நிறைய உங்களை கேட்டாவே நாங்க போய் ஏதோ புத்தகத்தை நிறைய படிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய மேற்கோள்கள் காட்டி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க. அப்போ இப்பத்த தலைமுறைக்கு அவங்க மறந்து போன ஒன்று, ஆனால் மீன்ஸ் மாதிரி 2 லைன் வந்துச்சுன்னா ஈஸியா இருக்குது அவங்களுக்கு எல்லாம் படிக்க. பெருசா போய் ஃபுல்லா ஒரு புக்கை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பொறுமை கிடையாது. அதனாலதான் திருவள்ளுவரை துணைக்கு இழுத்துக்கிட்டீங்களா? நீங்க திருவள்ளுவர் மாதிரி ஒருத்தர் வந்து அவரு உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச அவரு கவுண்டன் நான் சொல்லவல்ல, அவர் ஒரு விவசாயியா இருந்திருப்பாரோன்னு தான் எனக்கு தோணுது. அவரை பெரும்பாலும் நெசவு தொழில் செஞ்சாருன்னு சொல்றாங்க, மயிலாப்பூர்ல பிறந்தாருன்னு சொல்றாங்க. அதனால சென்னையில வாழ்ந்து சென்னையும் அப்ப வந்து அது கடல் மயிலாப்பூர் அந்த ஏரியாங்கிறதும் கூட அப்பெல்லாம் வந்து சென்னை என்பது ஒரு சிறு கிராமம் தான். அது சுத்தி விவசாயமா இருந்ததா. சாலிகிராமம்லாம் எனக்கு தெரியவே வந்து விவசாய பூமியா தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் இப்ப டெவலப் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ அதனால சென்னையிலேயே கூட அவர் வாழ்ந்து பிறந்து வளர்ந்திருந்தா கூட சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விவசாயி. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே வந்து கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியா 2வது கடவுளா சொல்லப்பட்டதை வந்து வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான். சுழன்றும் ஏர் பின்னது உலகம்ட்டாருங்க. நீ எவ்வளவு வேணாலும் சுத்திட்டு வா, நீ அமெரிக்கா போ, ஆஸ்திரேலியா போ, நீ உலகம் போற எங்க வேணாலும் பரவிடு. ஆனா சுத்தி வந்தாலும் ஏருக்கு பின்னாலதான். உழவனுக்கு தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அது சாப்பாட்டுனால மட்டும் இல்ல, அந்த பண்பாடை கூட உழவனுக்கிட்ட இருந்துதான் கத்துக்கணும். ஏன்னா எல்லா இனத்தையும் அரவணைச்சு, ஏன்னா அவன் செய்யற தொழிலுக்கு எல்லா இனத்தாரோட உதவியும் தேவைப்படுது, அதனால அரவணைச்சான். ஒரு தச்சு வேலை செய்யறவன், ஒரு மாட்டுக்கு லாடம் கட்டுறவங்க கூட அவனுக்கு தேவைப்பட்டாங்க. காடை மாட்டுக்கு வண்டி ஏருக்கு போகணும்னா மாட்டுக்கு லாடம் கட்டணும் இல்லைங்களா, அதுக்கு இவனா கட்டுறது இல்லைல்ல. சோ இப்படி எல்லாத்தோட உதவியும் தேவைப்பட்டது. அரவணைக்கிற குணம் அவங்ககிட்ட இயல்புலேயே வளர்ந்தது, உபசரிக்கிற பண்பு வளர்ந்தது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து உழவு தொழிலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை எந்த தொழிலும் கொடுக்கல, மன்னருக்கு கூட கொடுக்கல. நியாயமா சொல்ல போனா எல்லா சங்ககால பாடல்களையும் தெய்வத்துக்கு அடுத்தபடியா மன்னரை தான் நீங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லைங்களா. சோ அவர் மன்னருக்கும் ப்ரொமோட் பண்ணாரு, மந்திரிகளுக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. ஆனா இந்த உலகம் பின்பற்ற வேண்டியது வள்ளுவர்ன்றார், உழவு தொழில் சொல்லிட்டார். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறள் நீங்க எடுத்து படிச்ச போதும். நேத்து கூட நினைச்சேன் நான், நீங்க 1333 குறளைங்க நீங்க ஃபாலோ பண்ணணும், 30 குறளை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறள் போதுங்க. கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக, கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க இந்த ஒரு குறள் போதுங்க. நீங்க உலகத்தை நீங்க எல்லா குறளுக்கும் அது போதும், அது படிச்சீங்கன்னா. வெறும் கற்க கசடர, கசடரன்னா அப்படியே புளிஞ்ச அந்த கரும்பு சக்கையில இருந்து வரக்கூடிய ஜூஸ் எடுக்கிற மாதிரி கற்றுக்க. ஆனா அதோட நிறுத்தல, கற்றுக்கு இப்ப எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா கற்றதோட நிறுத்திக்கிறோம். வாழ்க்கை அறிவு, நல்ல விஷயங்கள், பண்பாடெல்லாம் தேவையில்லை, நல்லா கற்றுக்கிட்டோம், ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டோம், PhD வாங்கிட்டோம். கற்க கசடர அதுல மேக்சிமம் படிச்சு முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணது என்ன? கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. நீங்க கல்வியில சொல்லப்படக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ என்ன கற்றுக்கிட்டியோ அந்த விஷயத்தில நிற்க அதற்கு தக, இது ஒன்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா நட்புக்கு உதவி பண்ணலாம்.
அம்மா மேல பாசம் வைக்கலாம், அப்பா மேல பாசம் வைக்கலாம், சுற்றுப்புற சூழல் மேல பாசம் வைக்கலாம். நீங்க எல்லாம் அது நீங்க அது அந்த ஒரு குரல் போதாதுங்களா? கற்க கசடற கற்றபை நிற்க அதற்கு தக, இதுக்குள்ள எல்லாமே அடங்கிடுச்சு இல்லையா? இப்படி எந்த ஒரு குரலை எடுத்துக்கிட்டாலும் அந்த குரல் ஒரு குரல் போதுங்க. ஒரு குரலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த குரல் உங்களை எல்லா நல்ல விஷயங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கும். நீங்க நட்புக்கு உதாரணமா இது வரைக்கும் நம்ம அணிச்சை செயல்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். அது அணிச்சை செயல்னா என்னன்னே தெரியாத அந்த பீரியட்லயே அவர் அணிச்சை செயலை பத்தி சொல்றாரு. என்ன எப்படி சொல்றாருன்னா, நட்புக்கு உதவி செய்யறது எதுன்னா, நீ வேஷ்டி அவுந்து போச்சுன்னா நீங்க உங்க கை மூளைக்கு ஆர்டர் கேட்டு போய் நான் அந்த வேஷ்டி அவுந்துருச்சு நான் அதை கட்டலாமா இத அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓடி கேட்டுட்டு எல்லாம் அணிச்சு எல்லா செயலும் மூளை ஆர்டர் கொடுத்துதான் செய்யும். என்ன இப்ப அந்த கையை நான் அப்படி தூக்குறேன்னா மூளைக்கு நம்ம ஒரு ரிமோட்டுக்குள்ள போய் வந்துதான் பண்ணணும். ஆனா கிணத்துல இருந்து தவறி விழுந்துகிட்டு இருக்கோம். அப்ப எதையாவது ஒண்ணு பிடிக்கணும்னா அது ஷார்ட் சர்க்யூட் மாதிரி அந்த கையை ஆர்டர் கொடுத்து அதை பிடிக்குமா? மூளைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சோ அப்ப கைக்கு மூளை கிடையாது. ஆனா அதனோட ரிமோட் கண்ட்ரோல் அடிப்படையில அதுவே இயங்கும்னு சொல்லப்படுற மாதிரி அதுக்கு பேர் அணிச்ச செயல்னு இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்பவே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல நண்பனுக்கு உதவி தேவைப்பட்டதுன்னா ஒரு கை உன்னோட வேசி அவுந்ததுன்னா ஓடி வேகமா கட்டுறீல, அந்த மாதிரி நீ ஓடி ஓடிச்சுட்டு அவனுக்கு போலாமா, அவன் எனக்கு அதெல்லாம் செஞ்சான் இதெல்லாம் செஞ்சானேன்னு கணக்கு போட்டு செய்யாதரா. இந்த அணிச்சை செயல் மாதிரி நட்புக்கு நீ உதவி செய்யறான்னு சொல்லியிருக்காருன்னா இதை விட நீங்க அட்வான்ஸ்னால அவரோட உதாரணத்தை மீறி என்னால வேறு உதாரணம் கூட என்னால சொல்ல முடியும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு. எந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும், இந்த தீப்புண் மட்டும் ஆறவே ஆறாது. உங்களுக்கு தெரியும் ஒரு தீப்புண் ஏன்னா அது அணுகுண்டுக்கு சமாதம். அணுகுண்டே தீயினோட ஏற்படாதானுங்க. அதனோட பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவை வந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான்ல ஹிரோஷிமாவில அடுத்த தலைமுறை 4 தலைமுறை தாண்டி கூட இன்னும் அதோட பாதிப்பு இருக்குல்ல, அது தீயினோட சுட்ட புண். அதுக்கு அதை எங்க கொண்டாந்து வேற எந்த புண்ணு வெட்டுக்காயோ எதா இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணல. அவரு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஒரு சொல்ல எங்க கொண்டு போய் இணைக்கிறாரு பாருங்க. சோ இதை தாண்டி நானும் எவ்வளவு யோசிச்சேன், ஏதாவது ஒரு குரலுக்காவது வேற ஒரு பொருத்தமான உதாரணத்தை இன்றைய சயின்டிபிக் வேர்ல்டுல மாத்தி சொல்ல முடியுமான்னு பார்த்தா அதை விட தலை சிறந்த உதாரணத்தை என்னால கண்டே பிடிக்க முடியல. சோ இப்படி பல விஷயங்களை ஒரு ஆள் ஒரு தனி மனுஷன் இவ்வளவு தூரத்துக்கு மொத்த வாழ்க்கையும் சுருக்கி சொல்லிட்டானுங்க. அப்புறம் ஒண்ணு இதோட மட்டும் இல்ல, நாம இன்னும் அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்றோம். காதலையும் காமத்தையும் அவர் சொன்ன அளவுக்கு அவரு அதை விவரிச்சு நாகரிகமா நாசுக்கா அதை ஒரு செக்ஸ்ங்கிற பேர்ல இல்லாம அப்படி சொல்லப்பட்டதுக்கு வீடியோ கேன்சல் ஆயிடுச்சா? ஓகே. சோ அவரு அதை பத்தி அதை நம்ம அதிகமா பேசுறது இல்ல இந்த சமுதாயம் ஆனா இன்றைய சமுதாயத்தில் வெவ்வேறு விதத்துல தப்பான விஷயங்களை அதை நம்ம படிக்கணும். ஆனா திருக்குறளோட காமத்து பால் எடுத்து படிச்சீங்கன்னா அது அந்த மெல்லிய உணர்வுகளை எவ்வளவு நாகரிகமான ஆசைக்கு அது என்ன மக்கள் மத்தியில கூட கொண்டு போய் சேர்க்கல. இது எல்லாத்தையும் என்னால முடிஞ்சா எளிமையா இனிமையா ஒரு கவண்டை இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான உரை நூல் வந்துச்சு. ஆனா எளிமையா புரியுற மாதிரி ரசிக்கிற மாதிரி என்ன சொல்லலையேங்கிற போதும் இருக்கு. அதை முடிஞ்சா அதை செய்யலாமா? ஒரு குரலுக்கும் ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம நீங்க எனக்கு அனுப்பிச்சாலும் சரி அந்த ஒரு குரலைக்கு ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி பண்ணி கலைஞர் கூட அது குரல் ஓவியம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு கதை கூட சொன்னாரு. எதுவா இருந்தாலும் இன்னும் 100% ரீச் ஆகல. 100% திருக்குறள் என்னைக்கு ரீச் ஆகுதோ அந்த சமுதாயம் ஃபாலோ பண்ணுச்சுன்னா அவங்க உலகத்திலேயே நம்பர் 1 இனமா மாறிப்போம். நான் நம்முடைய இனத்துல அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்நாள் லட்சியமா வச்சிருக்கேன். இந்த 73 கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-20 கூட்டத்தை குலதெய்வத்தை இந்த குளம் போட்டுட்டேன். அதையும் செஞ்சு முடிச்சுட்டா அடுத்து வேகமா நான் செய்யணும்னு நினைக்கிறது இந்த திருக்குறள். ஒவ்வொரு அதிகாரத்துல இருந்து ஒரு குரல் போதும். 133 அதிகாரத்துல இருந்து ஒவ்வொரு குரலை தேர்ந்தெடுத்து அதை ஷார்ட் பிலிம் மாதிரி பண்ணி நானும் என்னை டெவலப் பண்ணி எல்லாரையும் இணைச்சு அது ஒரு பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எங்க கொங்கு சமுதாயம் என்னோட தொடர்புல இருந்து நீங்க எனக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு முன்னெடுத்து வழி நடத்தி பின்னால நீங்க வந்தீங்கன்னா இது கட்டாயம் நான் பெரிய அளவுக்கு என்னால என் வாழ்நாள்ல
இந்த கொங்கு சமுதாயத்துக்கு நான் விட்டு இது அது கூட சுயநலம் தான். நான் யோசிச்சு பார்த்தேன். நான் எவ்வளவு காசு பணம் சம்பாதிச்சாலும் நான் விளையாட்டா சொல்லுவேன். நான் கேன்சல் ஆயிடுச்சா? என்னாச்சு பானு? கேட்டுட்டு தானே இருக்கிறோம். நான் விளையாட்டா சொல்லுவேன். நான் 3 தலைமுறை தாண்டி உங்களோட போட்டோவே உங்களோட ரூம்ல ஹால்ல இருக்காது. நீங்க தான் கோடிக்கணக்கில் கூட சேர்த்துருப்பீங்க. 3வது தலைமுறைக்கு அப்புறம் போட்டோ இருக்கக்கூடாதுன்னு இல்லை. எப்ப பேரன் வரைக்கும் தான் அந்த தாத்தாவோட உருவம் அவனுக்கு தெரியற வரைக்கும் இருக்கும். ஏன்னா அதுக்கு உதாரணமான ஒரு படத்துல கூட சொன்னேன். ஒரு ஒரு அதனாலதான் 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவள் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, நீங்க ஒரு அப்பா தான், நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், உருவாக்கினேன், காடு தோட்டம் பங்களா ஃபாரின் போனேன், சம்பாதிச்சேன், அங்கேயும் வீடு கட்டினேன், இங்கே கட்டினேன், எல்லாம் வளர்த்தி ஒரு ஹாலில் என்னோட போட்டோவே என்னோட பையங்கிற முறையில் மாட்டுவோம். பேர குழந்தை என்னை பார்த்ததுனால அவனும் அந்த போட்டோவை மாலை போட்டு கும்பிடுவான், வணங்குவான், தாத்தா தாத்தா அப்படி பார்த்ததுனாலையும் கூட பாசம் செலுத்துறதுனாலையும். அதுக்கப்புறம் இன்னொரு தலைமுறை தரும்போது அந்த வீடு பழசாயிருக்கு. ஒண்ணு சேல்ஸ் பண்ணிருப்பாங்க, அல்லது அவனே இடிச்சுட்டு ப்ரொமோட் பண்றதுக்கு அதை கட்டும் பொழுது இடிக்கப்படும் போது ஹாலில் இருக்கக்கூடிய அந்த தாத்தாவோட போட்டோ எடுத்து இன்ஜினியர் சொல்லுவாரு, அதை நீங்க அப்படி ஓரமா வைங்க, அதை இடம் பார்த்து அதை கரெக்டா வச்சுக்கலாம். ஆர்கிடெக்ட் வந்துருவான்லப்போ, ஆர்ட் டைரக்டர் வந்துருவாரு உள்ளுக்குள்ளப்போ, அவரு இருட்டுங்க அந்த 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 ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வைங்க, அதை அப்புறம் இடம் பார்த்து மாட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி எடுத்து வைக்கப்பட்ட தாத்தாக்கள் போட்டோ எத்தனை போட்டோக்கள் மீண்டும் அதே ஹாலுக்கு வந்திருக்குங்கிறீங்க. தாத்தாவை வெறுக்கல, தாத்தா உதாசீனப்படுத்தல. காலம், சூழ்நிலை, அதோட வளர்ச்சி அது ஒரு பைகான இரா மாதிரி ஆகி போறது. சோ 3 தலைமுறை தாண்டி நீ காணாம போயிடும். பல்பு உனக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போட்டோல இருந்து எரிஞ்ச பல்பு கூட 3 தலைமுறை தாண்டி எரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேணும்னு ஒதுக்கல, காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி ஒதுக்கப்படும். சோ அப்படி காணாம போற இந்த உலகத்துல நான் அதே சமயத்தில் நான் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு படைப்பு, நான் அதனால ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஒரு பொது சமாச்சாரமா செஞ்சீங்கன்னா, ஒரு நீங்க செய்யற இப்போ உங்களை ஒரு சின்ன மார்பளவு சிலையாவது முன்னால வைப்பாங்க, போட்டோவாவது ஹால்ல இருக்கும். வருஷம் ஆண்டு விழா அன்னைக்கு அது அட்லீஸ்ட் அங்க ஒரு மாலையாவது போடுவாங்க இல்லைங்களா? ஒரு பொதுக்காரி நல்ல காரியம் செஞ்சா அதுவே நீங்க உங்க வீட்டுக்கு உங்க பரம்பரைக்கு நீங்க செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்க பேரங்காலத்துக்கு அப்புறம் அந்த போட்டோவுக்கு மாலை மரியாதைகள் செலுத்தப்படுமான்னு கேட்டா அது எல்லா குடும்பங்களையும் நடக்காது. அப்படி நடந்தால் மிகப்பெரிய விஷயம். அதனாலதான் பொது காரியங்கள் நாம செய்யணும் அப்படிங்கிற முறையில தான், நான் சுயநலத்தின் அடிப்படையில தான் இந்த என்னை விட என் கூட படிச்சவங்க எத்தனையோ பேர் ஃபாரின் போனவங்க இருப்பாங்க, செட்டில் ஆனவங்க இருப்பாங்க, என்னை விட கோடீஸ்வரர் இருப்பாங்க. ஆனா நான் இந்த கொங்கு சமுதாயத்துக்கு செஞ்சுட்டு போனங்கிற பெயரை இப்ப இன்னைக்கு வரைக்கும் மங்கள வாழ்த்து பேசப்படுது. இன்னைக்கு வரைக்கும் தீரன் சின்னமலை பாடல் என் பெயரை சொல்லுது. தோசா பருவக்காரி பேசப்படுது, ஒரு கல்தூன் பேசப்படுது. என்னை விட கோடிக்கணக்கில் திருச்செங்கோட்டுல சம்பாதிச்சு ரிக் லாரி ஓனர்ஸ் இருக்காங்க. அவங்களோட எனக்கு சமுதாயம் தெரியுது. என் காலத்துக்கு அப்புறம் கூட இன்னும் 50 வருஷம் இல்லை 500 வருஷம் கழிச்சு கூட டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால அது மீடியாவில் ஏறி இருக்கா எங்காவது இருக்கும். எப்பாவது தட்டினா அது பிஹெச்டி பண்றவனுக்கும் ஆராய்ச்சி பண்றவனுக்கும் இந்த கொங்கு அப்படின்னு போட்டா என் பேர் பல ஆயிரக்கணக்கான பேர்ல கொஞ்சம் ஒரு 100 பேர் வரிசையிலேயாவது என் பேர் சேரும். இந்த சுயநலத்துக்காவது இதுவும் சுயநலம் தான். சுயநலம் இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அது கலைஞர் கரெக்டா அவர் சொன்ன வசனத்திலேயே எழுதுனதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு தடாகத்துல இருக்கிற மீன் அழுக்கு சாப்பிடுறது அதோட உணவுக்கு மட்டும் இல்ல, அந்த தடாகமும் சுத்தாகுது. மீன் சாப்பிடுறது தன்னோட சுயநலத்துக்காக அதனோட அழுக்கு சாப்பிடுது. ஆனா அதனால தடாகம், அந்த குளம், அந்த கிணறு, அது கடல், எதுவா வேணாலும் அது சுத்தமாகுது. சோ மீன் சாப்பிடுறது கடலை சுத்தப்படுத்தணும், அந்த குளத்தை சுத்தப்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்லை. அது சுயநலமா செஞ்சாலும் ஒரு பொது காரியம் வர்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனோட சேவைக்கு பின்னாலையும் ஒரு பொது காரியத்தை நம்ம செஞ்சுட்டு போனோம்னா தான் காலத்தால நம்ம அழியாம இருப்போம். காலத்தால நம்ம விட்டுட்டு போன அடையாளம் இருக்கும்.
எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் 3 தலைமுறை தான் உன் போட்டோவுக்கு முன்னால பல்பு எரியுங்கிறத நான் விளையாட்டா சொல்லுவேன். பல்பு சார் உங்க பரம்பரையில அப்படியே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எவனுக்கு எந்த உதவி செய்யாம அப்படியே பொறுப்பா நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறது வந்து 3 தலைமுறை தாண்டி பல்பே எரியாது சார். அதனால உங்க பல்பு தொடர்ந்து எழுதணும்னா ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல விஷயங்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்க பேர் நிற்கும். நிலைக்கு அந்த சுயனம் என் பேரும் வேண்டுதல்னு சொன்னா அது வேற. நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பெயர் சொல்லப்படணும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல காரியத்தை தொடர்ந்து செஞ்சதுதான் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எங்க அப்பா வந்து நான் டிகிரி முடிச்ச உடனே ஊருக்கு வந்துடுறா, நீ அப்படியே அங்கத்த வாத்தியார் வேலையை பார்த்துக்க, நீ அப்படியே ஒரு லாரி கீரி வாங்கிட்டு ஒரு தொழிலதிபராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் வந்து நம்ம கவுண்டரு சிவகுமார் அண்ணன் தான் அப்ப நடிகரா இருந்தார். அவர் நடிகரா மட்டும் எனக்கு எண்ணங்கள் இல்லை, ஏன் ஒரு எழுத்த கலப்ப பிடிச்சவனால ஏன் எழுத முடியாது அப்படின்னு அங்க இருக்கிற நாடகத்தெல்லாம் பார்த்தேன். விசு, வெங்கட் மௌலின்னு எல்லாம் மேல்மட்டத்து மக்களோட கதையை மட்டும் சொல்லியிருந்தாங்க. நான் அப்புறம் தான் முடிவு பண்ணி மேஜர் சுந்தரராஜனுக்கு செந்தாமரை 2 ஆர்டிஸ்ட சூஸ் பண்ணி சிவாஜி மனசுல வச்சு நான் எழுதப்பட்டதான் கருத்தூர். அந்த நாடகமா போட்டுதான் சிவகுமார் அண்ணன் பார்த்துட்டு அவரோட 100வது படமான ரோசாபுரவுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. சோ எதை கவுண்டர் செய்யலையோ அதை செய்யணும்னு நான் முடிவு பண்ணேன். எதை செய்யறதுக்கு நம்ம கவுண்டர் நம்ம ஒதுங்கி இருக்குதோ அதையே நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா என்ன சொல்ல போனா நான் கல்யாணம் பண்ணும்போது இப்ப புரோக்கர் அங்க சொன்னான், சார் வாத்தியார் வேலை பாக்குறது மட்டும் சொல்லுங்க சென்னையில, நீங்க இந்த நாடகம் அப்ப சினிமா கூட வரல, நாடகம் எழுதுறாங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொன்னீங்கன்னா பொண்ணே கொடுக்க மாட்டானுங்க. நீங்க புரோக்கர் சொல்லப்பட்டது அதுதான். அப்படித்தான் போனேன். அதே ஊர்ல நான் ரோசா புரோக்கர், எங்க மாமனார் ஊர்லயே சுப்பிரமணிய கவுண்டர் பேரு, பிரேமாங்கிறது என் ஒய்ஃபோட பேரு. சோ அவங்க வந்து எனக்கு வாத்தியாருங்கிற முறையில எனக்கு கல்யாணத்தையே பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அதே ஊர்ல முதல் படத்தையே அங்க எடுத்து பரவாயில்ல நம்ம ஒரு நல்ல மாப்பிள்ளைய வந்து சினிமாவுக்கு விட்டாலும் ஒரு காவியம் படைச்ச ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாருன்னு அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த அத்தனூர்ல ஒரு காரியத்தை பண்ணோம். சோ நம்ம கவுண்டருக்கு எந்த காரியத்தை பண்ணாலும் சிறப்பா தான் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க வந்து கடுமையா உழைப்பு இருக்கிற காரணத்தினால எந்த தொழில் செஞ்சாலும் அதுல எந்த துறையில இறங்கினாலும் அவங்க அந்த துறையில சாதிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்களே ஒரு உதாரணம். ஒவ்வொருத்தரும் வெறும் ஐடி மட்டும் போல, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு துறையில இருப்பீங்க நிச்சயமா. இதெல்லாம் நம்ம வெறும் கலப்பையில இருந்து தானே உருவானோம். அதுல இருந்து எத்தனை துறைகள் நம்ம தேர்ந்தெடுத்து வந்துட்டோம். டெக்ஸ்டைலும் இங்க எதுக்குங்க, டெக்ஸ்டைல் நம்ம கையில இருந்தது, லாரி நம்ம கையில இருந்துச்சு, ரிக் நம்ம கையில இருந்துச்சு. இதுல நம்பர் 1 நம்ம எடுத்து வந்தோம் உழைப்பு, நேர்மை. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவனை ஏமாத்தாம கள்ளங்க உடம்பு இல்லாம இருக்கிறது ஒரு தொழிலுக்கு தேவையானது இந்த குணம் தான். இது எந்த தொழிலுக்கும் இந்த குணம் பொருந்தும், அது நம்ம கிட்ட இருக்கு. இதை ஏன் ப்ரமோட், இதை அடுத்த தலைமுறைக்கு இந்த கலாச்சாரத்தினோட வேற அடையாளம் காட்டணுங்கிறது தான் என்னோட. அதுக்கு தான் இந்த கோயில், குலதெய்வம், திருக்குறள், இந்த வரலாறுகள் இதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. நம்மளுடைய கவுண்டர் இடம் வந்து நான் ஒரு செட்டியாராவோ முதலியாராவோ ஐயராவோ இருந்தால் நான் செஞ்ச சாதனைகளுக்கு என்ன அப்படியே தூக்கி வச்சு ப்ரொமோட் பண்ற அளவுக்கு நம்ம கவுண்டர் சமுதாயம் என்ன வெறுக்கல, பாராட்டுறாங்க. ஆனா முன்னால நின்று முன்னெடுத்து வந்து இப்ப நான் டைரக்டர் விஜய் கிருஷ்ணாஜிங்க பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். சில 1000 பேர் தான் இருக்காங்களே, படிப்படியா ப்ரொமோட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஆனா பல லட்சம் பேர் இது ஏன் பல கோடி பேர் இருக்கோம். நம்ம சிலது ஒரு குறைஞ்சது ஒரு 1 கோடி 2 கோடி பேராவது நம்ம இருக்கோம் உலகம் பூரா. நியாயமா சொல்ல போனா நான் அவரை 1 கோடி பேராவது என்னோட இதுல வந்து மெம்பர்ஷிப்பா இருக்கணும் இல்லையா அந்த யூடியூப் சேனல்ல, இல்லையா? அதுக்காக நம்மள வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கு நேரம் இல்ல, நினைப்பு இல்ல, அதுக்கு யாரும் சரியான முறையில் அதை சொல்லி வழியிலாட்டல. இப்ப நீங்களே பாக்குறீங்க, ஒரு 10 பேருக்கு அனுப்பிச்சு விட்டு அதை 100 பேர் ப்ரொமோட் பண்ணணும்னு நீங்க, அதுக்காக நீங்க என்ன பாராட்டணும் கூடாதுன்னு நினைக்கல. அதை செய்யற வேலையை மத்த இடம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சரியான முறையில நான் நீங்க அன்னைக்கோட ஒரு கொடுத்த பேட்டியில் சொன்னேன், RSS பிடிக்குதோ இல்லையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து அவங்க போட்ட கனவு வந்து இந்தியா முழுக்க இன்னைக்கு எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த கொள்கை சரியா தப்பா அந்த அந்த விவாதத்துக்கு நான் போல. ஆனா அவங்க சாதிச்சுட்டாங்களா இல்லையா? காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுங்கிற பேர்ல இருந்த கட்சி இன்னைக்கு காணாம போச்சு. RSS அதனோட பின்பணியில வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு என்ன காரணம்? அவங்களோட கடுமையான உழைப்பு, கடுமையான டெடிகேஷன். அந்த சாகாங்கிற அமைப்புல அவங்க உருவாக்கின பசங்க பிள்ளைங்க அவங்க நல்ல கொள்கை சொன்னாங்களா அந்த அந்த வாதத்துக்கு மறுபடியும் நான் போக தயாராது, அது தனி. ஆனாலும் நீங்க எடுத்துக்க வேண்டியது வந்து அவங்ககிட்ட இருக்கிற அந்த உழைப்பு, அந்த டெடிகேஷன், அது நம்ம கிட்ட வேணும் இல்லைங்களா? அது நல்ல விஷயங்களுக்காக இருந்து அதை ப்ரொமோட் பண்ணா இன்னும் பெருசு.
அதையெல்லாம் மறந்ததுனால தானே இப்ப எல்லாம் இன்னொரு கேள்வி கூட வந்திருக்குது. வேற்று மதத்துல கல்யாணம் பண்றது, கலப்பு திருமணங்கள் எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா நம்மளோட இதை மறந்துட்டாங்க இல்லையா? நிச்சயமா. இப்போ நான் அன்னைக்கு கூட ஒரு பேட்டி ஒரு வேற ஒரு சேனலுக்காக கொடுத்தாங்க. ஏன் இவ்வளவு அட்வான்ஸ்டான சிந்தனை இருக்கிற நீங்க வந்து கலப்பு திருமணத்துல வேணாம் ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களே, இது ஒரு முட்டாள்தனம் இல்லையா, அவுட் ஆஃப் டேட் இல்லையான்னு சொன்னாங்க. ஜக்கி வாசுதேவ உலகம் பூரா பாராட்டுறீங்க. அவர் சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்லப்பட்டதுதான் உதாரணம் வச்சிருக்கோம். ஒரு பொற்கொள்ளனுடைய பொண்ணு, அவர் சொன்ன வாசகம், என்னோட உதாரணம் இல்ல. ஒரு பொற்கொள்ளனுடைய பொண்ணு அதை இன்னொரு பொற்கொள்ளன் வீட்லயே, அந்த பொற்கொள்ளன் வேலையை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இன்னொரு பொற்கொள்ளன் வீட்டுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது அந்த மாப்பிள்ளை செய்யற கூடிய தொழிலுக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா செஞ்சதையாவது பார்த்துக்கிட்டே இருந்தது பாருங்க. அதோட உடம்புல தொழிலுக்கு உதவிகரமா இருக்கும். ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து போற பொண்ணு அது மட மாதிரி மம்முட்டி எடுத்து வாரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பால் பீச்சராவது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு மாட்டை பராமரிக்க தெரிஞ்சிருக்கும். அது இன்னொரு விவசாய குடும்பத்துக்கு போகும்போது அதுக்குன்னு தனியா பொறுப்பு வரும்போது அது கட்டுத்தாரியை நிர்வகிக்கிற பொறுப்பாவது அதுகிட்ட இருக்கும். இதுவே செட்டியார் பொண்ணு முதலியார் பொண்ணா இருந்ததுன்னா அவங்க செய்யற விவசாயத்துக்கு தொழிலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது கத்துக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும் இல்லைங்களா? சோ அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குள்ள செய்யற தொழிலை ஒட்டி ஏற்பட்ட அது ஜாதிங்கிற பேர்ல பிற்காலத்துல வந்தது இனம்னு வச்சுக்க. விவசாய இனம் விவசாய இனத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு நெசவாளி குடும்பத்திலேயே பண்ணிக்கிட்டோம்னா சௌரியமா இருக்கும். அந்த இனம் வளர்றதுக்கு முன்னேற மாதிரி. இது இப்ப கேட்டாங்க, இது அடுத்த கேள்வி அவங்க கேட்டாங்க, சார் இப்பதான் யாரும் விவசாயி பண்றது இல்ல, நெசவாளி பண்றது இல்ல, எல்லாரும் எல்லா தொழிலும் பண்ணலான்னு வந்துச்சு, இன்னும் எதுக்கு தேவை? இப்ப எதுக்கு பொற்கொள்ளர் உதாரணத்தை, ஜக்கி வாசு உதாரணத்தை நீங்க சொல்றேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அது இப்போ உதாரணமா இப்ப கவுண்டரோட நீங்க உலகம் பூரா நம்ம கவுண்டரை நம்ம முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் நம்ம கலப்பை பிடிக்கல, பயிற்சி எடுத்துக்கல. ஆனாலும் உடம்புக்குள்ள ஏறின அந்த ஜீன்ல ஏறின அந்த தன்மை இருக்கு பாருங்க, அது இது இன்னும் மாறுறதுக்கு பல தலைமுறை ஆகும். அந்த உழைப்பு, அந்த கடின உழைப்பு, வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஒவ்வொரு இனமும் எதை வளர்த்துச்சோ அது மறுபடியும் எரேஸ் ஆகிறதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகும். நாம இன்னும் எரேஸ் பீரியட் இல்ல, அடுத்த தலைமுறையில தான் இருக்கோம். இன்னும் இருக்கு. இப்ப உங்ககிட்ட நீங்க உங்க அம்மாவோட குணம் உங்ககிட்ட இருந்து 10% தான் குறைஞ்சிருக்கும், 90% உங்ககிட்ட இருக்கும். ஒரு கலப்பு பிடிச்ச கவுண்டனோட குணம் எங்கிட்ட ஒரு 10% தான் குறைஞ்சிருக்கும். இன்னும் அடுத்த தலைமுறை இன்னொரு 10 குறையும். இப்படியே குறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதா இத வந்து இயற்கை என்ன பண்ணுதுன்னா, நான் அதுதான் அது சயின்ஸோட உதாரணம் சொன்னேன். ஒரு இயற்கையோட தன்மை ஒவ்வொரு இனத்தையும் அப்படி தன்னால வந்து அதுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷனை கிரியேட் பண்ணி அது வளரணும்னு நினைக்குது, வளர்த்தணும்னு ஆசைப்படுது. ஒட்டகச்சிவிங்கி தான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய உதாரணம். அது வந்து அந்த இலை தலையெல்லாம் கிடைக்காத பீரியட்ல அது அண்ணாந்து தலையை கழுத்தை நீட்டி அது உணவு தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கழுத்து வளர ஆரம்பிச்சு. ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொரு செய்யற தொழில் ஒட்டி ஒரு பர்டிகுலர் ஒரு குணம் வளரும். அந்த குணத்தை வளர்த்து எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா இன்னொரு மேற்பட்ட ஒரு அதனோட மேக்சிமம் லெவல். இப்ப நீங்க சயின்டிபிக் ஆராய்ச்சியில ஒன்னொன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டே போதான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னா மேம்பட அந்த ஜீன் மேம்படும், அந்த அறிவு திறன் மேம்படும், அந்த ஆற்றல் மேம்படும். சோ அது படும்போது அந்த தொழில் வந்து மேற்கொண்டு. ஏன் நீங்க எவ்வளவோ பேர் படிச்சுட்டு இப்ப மீண்டும் வந்து சில பேர் வந்து எனக்கு ஐடி எல்லாம் வேணாம் சார், இப்ப நான் மீண்டும் ஒரு 40 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டேன், விவசாயத்துக்கு வர்றேன்னு வரக்கூடியது அந்த ஜீன் தானே இழுத்துட்டு வருது. நம்ம கவுண்டரிங்களே பல பேர் வர்றாங்கல்ல. கண்டிப்பா. சோ நான் வந்து சொன்னேன், ஒரு பூக்கள்ல வந்து பல விதமான பூக்கள் இருக்கு. ஆனா ஒரு மகரந்தம் இன்னொரு பூக்கு போகும்போது அங்க இருக்கிற அந்த சூழ் ஏத்துக்காது. அந்த சூழ் இந்த செடி சம்பந்தப்பட்ட மகரந்தத்தை தான் ஏத்துக்கும். ஒரு தேனி கொண்டு போய் பல விதமான மகரந்தத்தை அந்த சூழ்ல சேர்க்குங்க. ஆனா அந்த சூழ் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து அது சம்பந்தப்பட்ட பூக்கள் வரக்கூடியதுதான் தேர்ந்தெடுக்கணும். இயற்கை அப்படித்தான் இயற்கையே வளர்த்தெடுக்குதுரா. அது நீ ஜாதின்னு சொல்லி ஏன் கேவலப்படுத்திக்கிற? அது முட்டாள்தனம். சயின்டிபிக்கா ஒவ்வொரு இனத்தையும் இயற்கை வளர்த்தெடுக்குது. அந்த வளர்த்தெடுக்கிற தன்மையிலேயே போனீங்கன்னா தான் நீ அது உச்சத்துக்கு தொட முடியும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னேன். ஆப்பிரிக்க யானைதான் ஏசிய யானை ஒண்ணுதான். ஏசிய யானைக்கு தலை பெருசா இருக்கும், காது சின்னதா இருக்கும். ஆப்பிரிக்கன் யானைகளுக்கு வந்து காது பெருசா இருக்கும், தலை சின்னதா இருக்கும். ஆனா ரெண்டையும் ஜூல விட்டீங்கன்னா கூட ரெண்டும் காதல் பண்ணிக்காது.
ஆப்பிரிக்கான ஆப்பிரிக்க யானை தான் தேடும், ஐசிய யானை ஐசிய யானை தான் தேடும். ரெண்டும் யானை தானே, ஏன்னா ஒண்ணு சேராதுல்ல, சேராது. நீ வேணா சயின்டிபிக்கா எடுத்து இதோட விந்துவ அப்படி சேர்த்து ஏதாவது பண்ணலாம் தவிர கலப்பிடமா, ஆனா அது சேராது. சோ அப்படி இயற்கை அப்படி வளர்த்தெடுக்குது. அப்புறம் இன்னொன்னு, மனிதர்கள் அத்தனை பேரும் கலப்பினம் இல்லாத நாயை தேர்ந்தெடுக்கணும். ராஜபாளைய நாய் சார் கலப்பே கிடையாது, நாட்டு நாய்களை தேர்ந்ததா நினைச்சிடாதீங்க. இது பிரீடு டாக்டர் சர்டிஃபிகேட்னு சொல்றான். சோ அந்த கலப்பினத்தை தேர்ந்த கலப்பினம் இல்லாத சார், இது வந்து காங்கேயம் பசு இது பால் வந்து குறைவாத்தான் இருக்கும், ஆனா சொட்டு பால் நீங்க சாப்பிட்டு பாருங்க, அதுல கலப்பே கிடையாது அப்படிமா. சோ எல்லாத்துலயும் தானியம் நீங்க என்ன உப்பு ஊரியா போட்டு கிராஸ் பண்ண உணவு நினைச்சீங்களா? இது வந்து நாட்டு மாடு வேணும், கலப்பினம் இல்லாத காய்கறிகள் வேணும், ஆர்கானிக் வேணும், எல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்டதுல இயற்கையை மட்டும் கெடுக்காம எடுத்துக்கணும். தான் மட்டும் முழுக்க எந்த இனமும் எதோட சேர்ந்துக்கலாம், எப்படி நான் சாக்கடை மாதிரி வளர்ந்துகிட்டு போலான்னு நினைக்கிறது இந்த தனம் என்னது? உனக்கும் மனித இன கலப்பினம் இல்லாம இருக்கணும்னு நீயே நினைக்க மாட்டேங்கிற. நீ கலப்பில்லாத உணவை தேடுற, கலப்பில்லாத நாய் நரி குதிரை கதிரை மாடு கீடு எல்லாம் சகலமும் கலப்பினம் இல்லாத ஆரோக்கியமான ஒரு பழைய இனத்தை பாரம்பரிய பண்புகளை இருக்கிற மாதிரி வேணுங்கிற. ஆனா நீ பாரம்பரிய பண்பு காத்திக்காம நீ மட்டும் எந்த இடத்துல வேணாலும் குழந்தை பிறக்குங்க, ஆனா ஒரு கவுண்டனுக்கு கவுண்டச்சிக்கு பிறக்கிற குழந்தை அளவுக்கு இருக்குமானா அது வேற வடிவத்துல போகும். இது சிறப்பான இனமன, அதுக்காக லவ்வே வரக்கூடாது, 1-2 கல்யாணம் நடக்கூடாதுன்னு இல்ல, அது எக்ஸப்ஷன் இஸ் எவரிவேர், அது நடக்கலாம், அது சந்தர்ப்ப சூழ்நிலை ஒட்டி நடந்துடலாம், அது ஒரு பெரிய தப்பு பாவம் இல்ல. ஆனாலும் நீங்க அதுல ஒரு வேடிக்கை தெரியுங்களா, கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்ட லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க அடுத்து தாங்க பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றப்ப அந்த பொண்ணு முதலியார் பொண்ணா இருந்தா முதலியார் மாப்பிள்ளையா தேடும், இவன் கவுண்டனா இருந்தாலும் கவுண்டர் மாப்பிள்ளையா தேடுவான். நீங்க அவங்க பண்ணது கலப்பு திருமணம், ஆனா நீங்க அதுக்கு அடுத்து தங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது சேஃப்டியா வந்து தான் இனமா இருந்தா பரவாயில்லையும் பொம்பளை நினைப்பா, தான் இனமா இருந்தா போதும். அப்ப என்ன அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேரும் கலப்பு திருமணம் பண்ணிட்டானுங்க, ஆனா அடுத்த வாரிசுக்கு தன் இனத்துல இருக்க மாப்பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, தான் இனத்து பொண்ணா இருந்தா பரவாயில்லையும் நினைக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் பாதுகாப்பு, அதுதான் ப்ரொடெக்ஷன், அதுதான் பொண்ணோட வாழ்க்கைக்கு சிறப்பு, பையனுக்கு சிறப்புன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க கேள்வியதான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேங்க, அங்க நிறைய போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதோட சேர்ந்தது, ஆனா மேபி எல்லாத்தையும் கொஞ்சம் சிலதையெல்லாம் சேர்த்தியே நான் கேக்குறேன். நீங்க ஒரு இதுல வெள்ளாட்டு அம்மாயிக்கள்னு நான் இந்த இதெல்லாம் சிலதெல்லாம் கேட்டேன். அதை கேட்கும் போதே வந்து எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐ கேன் விஷுவலைஸ், நம்ம அம்மாயி அங்க வந்து வெள்ளாடு மேய்ச்சிட்டு இருந்தது, இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த கல்யாணத்தை பத்தி கலப்பு திருமணத்தை பத்தி பேசணும், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா at the end of the day நான் பாக்குறது அடுத்த தலைமுறைக்கு எப்படி சொல்லி தர போறோம், என்ன பண்ண போறோம். அது எல்லாரும் இங்க எல்லாருமே நீங்க சொல்றீங்க மாதிரிதான் எல்லாத்துக்குமே நம்ம ஏதாவது பண்ணணும்னு இருக்கு, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுது ஏதோ மிஸ் பண்ணிட்டோம். 2 இனத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் உதாரணமா எடுத்துக்கிட்டப்போ, இந்தியாவுல சீக்கியர் இனத்தை அவங்க பாருங்க இந்துக்கள்ல இருந்து பிரிஞ்ச ஒரு பிரிவு தான், அவங்களுக்குன்னு தனக்குன்னு தனி அடையாளத்துக்காக தங்களுக்குன்னு ஒரு தலைப்பாக வச்சுக்கிட்டாங்க. உலகம் பூரா இருக்கிற எந்த ஒரு இடத்துலயும் அந்த தலைப்பாக இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கழட்ட முடியல. அந்த தாடி முடிஞ்ச வரைக்கும் அவங்க எடுக்கல. அந்த கலாச்சாரம் பண்பாடு சகலத்தையும் வந்து அந்த ஒரு செக்டார்னு ஒரு தனி பிரிவுன்னு உண்டாக்கி அவங்க ஒரு தனி மதம்னு ஏற்படுத்திட்டாங்க. நம்ம கவுண்டர் இனம் மதம்னு தனியா ஒண்ணு உண்டாக்கல இல்லைங்களா? சோ நாங்க வேணா சினிமாவில் வேணா ஒயிட் ட்ரெஸ் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைன்னு, அது குறிப்பா வில்லனுங்களுக்கு தான் அதிகமா போட்டோம். நாங்க ஒரு அடியாளுங்க வந்தாங்கன்னா ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோட வந்து, நம்ம வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைங்கிறது கவுண்டரோட இனத்தினோட அடையாளமா சொல்லப்பட்டது, அது ரவுடிகளோட அடையாளமா கூட பின்னால மாறி போச்சுன்னு வச்சுங்க. நான் தமாசு சொல்றேன். சோ நமக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ் கோடு கிடையாது. இனிமேல் ஏற்படுத்துறதுங்கிறது கால சூழ்நிலையில முடியாது, அது அவங்க ஏற்படுத்திட்டாங்க சீக்கிரம். ஜாப்பனீஸ் வந்து இன்னும் கூட வந்து ஒரு டீ வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு டீ கொடுக்கறது கூட பின்னால அந்த இதெல்லாம் அந்த என்னமோ ஒரு ட்ரெஸ் இக்கினோவா என்னமோ ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அது தினமும் தன்னோட அடையாளத்தை வந்து ஏதோ ஒரு வடிவத்துல செயல் வடிவத்துல அந்த செயல் முறையில ஃபாலோ பண்றாங்க. நாம எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம், ஆனா எல்லாத்தையும் வந்து அது அப்படி அது ஒரு சடங்காவும் சம்பிரதாயமா கூட எடுத்துக்க தயார் இல்லாம இதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுறோம்.
இப்போ இப்போ வந்து நாம மங்கள வாழ்த்து வெளியிட்டதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அந்த மங்கள வாழ்த்து ரிங்டோனாவும் சிடியாவும் கார்ல போகும்போது கேட்கறதா இருக்கு தவிர நம்ம முழுக்க மங்கள வாழ்த்து. இப்ப என்னையும் டிஎம்எஸ் பால்ராஜையும் சில கல்யாணங்களை கூப்பிட்டு சார் டிஎம்எஸ் பால்ராஜையே பாட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎம்எஸ் பால்ராஜ் வச்சுக்கிட்டு 2-3 சில கல்யாணங்களுக்கு என்ன கூப்பிடுறாங்க. அவர் வந்து பாடுவாரு. நான் அந்த மங்கள வாழ்த்தினோட சிறப்பை சொல்ற மாதிரி இப்ப நான் புரோகிதர் மாதிரியும் அவர் பாடகர் நாவிதர் மாதிரி ஆயிட்டாரு. சோ அந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் மீண்டும் முன்னெடுக்கிறதுக்கு நான் ஒரு விதை மாதிரி போட்டிருக்கோம். சோ அப்படி சில கலாச்சார பண்பாடுகளை நம்ம ஒன்னொன்னே அருமையான விஷயங்களை நம்ம காணடிச்சுக்கிட்டு இருக்கோம், தொலைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை இப்ப முன்னெடுக்கிற நண்பர் இந்த குழுனுடைய என்னுடைய இனிய நண்பருக்கு நான் வாழ்த்து சொல்லணும். ஏதோ ஒரு விதத்துல கலாச்சாரத்தை நம்ம ஒண்ணு சேர்க்கிற முயற்சியை நீங்க எல்லாம் ஒன்றுபடி செய்யறீங்க பாருங்க. இது வேணும். இது அடுத்த தலைமுறையில காணாம போகாம போயிடுறோம். அதை நம்ம தடுக்கணும். அதுக்கு நம்ம நிறைய படைப்புகள், என்னால முடிஞ்சது படைப்புகள், இந்த படைப்புகளா வடிவங்களா இல்லாம இருந்தா அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இப்ப அருமையான டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ரொம்ப யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே இப்ப என் காலத்துக்கு அப்புறம் கூட எத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சு தட்டினாலும் அது வரும். அதை சிறப்பா பண்ணிட்டோம்னா திருக்குறள் எப்படி அழியாம இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய படைப்புகள், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடுகள் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிடணும். அதை முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை முறையில ஃபாலோ பண்ணணும். குலதெய்வம் கோயிலுக்கு வரக்கூடியதை வந்து ஒரு கடமையா நம்ம வகிச்சிடணும். சில சடங்குகளை அது சடங்குகளே செஞ்சாலும் நினைச்சாலும் சரி, அது அவுட் ஆஃப் டேட் நினைச்சாலும் சரி. இப்ப நீங்க ஒன்னொன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்னொன்னு ஏன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட ஏங்க இன்னும் தலைப்பாக தேவையான ஒரு சீக்கிரம் நீங்க கேட்டு அதை எடுத்துக்க சொல்ல முடியுமா? ஐயோ வெயிலா இருக்குது, ஒரு தாடி சேவ் பண்ணிட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்காதா, நீங்க சேவ் பண்ணிருன்னு அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? இல்லாம இருக்கிறவங்க 1% இருக்கலாம், மெஜாரிட்டி அது ஒரு அன்னீசியா இருக்காதா, அது எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவு லாஜிக் பேசினாலும் அவன் அந்த பண்பாட்டை விடல் இல்லை. அது எதுக்குன்னா அது அவனுக்கு வந்து ஒரு அந்த ஒற்றுமை உணர்வு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அந்த பாதுகாப்பு தாங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி 1 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல போட்ட சட்டத்தையே மாத்த வச்சுட்டு இது வந்து இந்த கலாச்சாரத்தை அவங்க விடாம ஃபாலோ பண்ணதுனாலதான். வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வரணும்னு அங்க அந்த குழுக்கள் ஆர்டர் போட்டாங்க. வயசான அப்பா அம்மாக்கள் இருந்து, பாட்டம் பாட்டியில இருந்து, தாத்தால இருந்து, குழந்தைங்க உட்பட, ராணுவத்துல இருந்து லீவுக்கு வந்திருக்கிறவங்க உட்பட வந்து அந்த போராட்டத்துல கலந்துகிட்டதுனாலதான் இனி இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த போராட்டத்தை நம்ம வித்ட்ரா பண்ண முடியாதுங்கிற நினைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அது மாற்றப்படும். இது எதுக்கானா இந்த கலாச்சாரம் என்பதை நாம கிட்ட இருக்குது, அது தேஞ்சு போயிடக்கூடாதுங்கிற ஒண்ணுதான் என்னோட மிகப்பெரிய கவலையா இருந்துட்டு இருக்கு. அதை முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுறேன், அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எல்லாரும் இதே மாதிரி கொஞ்சம் ஆர்வத்தோட இணைஞ்சு செஞ்சாங்கன்னா நாம முன்னுக்கு வர்றதுலயும் பொருளாதாரத்தை ஈட்டுறதுலயும் காட்டக்கூடிய ஒரு குறிய ஒரு 25% இந்த கலாச்சாரம் பண்பாட்டுக்குன்னு ஒதுக்கி பொருளாதார ரீதியாகவும் அதுக்கு ஒரு சம்பாதிக்கிற பணத்துல வந்து ஒதுக்கி விடுதலை புலிகளோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்ப என்னங்க காரணம்? அவங்க கிட்ட இருந்த ஒரு பிரபாகரன் ஆணையிட்டால் அத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் ஒன்று சேர்த்துதானே அவர் மிகப்பெரிய ஒரு இது வரைக்கும் எந்த ஒரு தீவிரவாத குரூப்பும் ஒரு விமானத்தெல்லாம் வச்சு படைச்சு வளர்த்ததாக வரலாறு. அது காணாம போயிட்டுங்கிறதுக்கு அதை ஒட்டி விவாதம் தனி. அவர் இன்னும் எப்படி முன்னெடுத்து இருந்தா அது வெற்றி பெற வச்சிருக்கலாம்ங்கிற விவாதம் அது தனி. ஆனாலும் அதை கட்ட அமைக்க முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னா அவங்க இந்த விடுதலை புலிகளோட ஒற்றுமை தானே. அந்த தலைவன் ஆணையிட்டான்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உயிரை கொடுத்து பண்ணாங்க. சோ இந்த ஒரு காரணத்தை நாம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம இடத்துக்கிட்ட அது இருக்குது, எல்லாம் சிறப்பு இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, எல்லாமே இருந்து தொலைக்குது, அதை நம்ம இழந்துட்டு இருக்கேன் என்னோட மிகப்பெரிய வருத்தம். நீங்க நடமாடும் லைப்ரரின்னு தான் நான் சொல்லணும். உங்களது நிறைய கருத்துக்கள் பிளஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி நிறைய பேர் அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ரொம்ப நன்றி. எல்லோருமே எல்லோருக்கும் சொல்லி என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ரொமோட் பண்றது சம்பந்தமா எனக்கு சில ஐடியாக்கள்லாம் நீங்க கொடுத்து சார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போன்லயே நீங்க தொடர்பு கொள்ளலாம், சொல்லலாம், ஐடியா கொடுக்கலாம். நம்ம எதான் நம்ம கிட்ட வந்து சரி ஓகே இது கேட்டா முடிஞ்சு போச்சு அடுத்த வேலைக்கு போறதுன்னு இல்லாமல் இந்த சமுதாய சிந்தனைகளுக்குன்னு மந்த்லி ஒன்ஸாவது மாசம் ஒரு தடையாவது அப்பப்ப நினைச்சு அதுல யார் ஈடுபாடு உள்ளவங்களோ அவங்களோட தொடர்பு வச்சு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்களோட டிஸ்கஸ் பண்ணி இது அடிக்கடி இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை கூட இல்லாம 3 மாசத்துக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ ஒரு டைம் சேரப்பெல்லாம் இந்த மாதிரி கெட் டுகெதர் பண்ணி நாம இதை வளர்த்துக்கிட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு தடையும் ஒரு 100 பேர் இதனோட விழிப்புணர்வு அடைஞ்சால் அதுவே இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்லது. அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு இது போய் சேர்ந்தா சந்தோஷம்.
ரொம்ப சந்தோஷங்க. நன்றி. ரொம்ப நன்றி. தாராளமா தொடர்பு கொள்ளுங்க எல்லாருமே. கண்டிப்பாங்க. நன்றிங்க. தேங்க்ஸ். கொங்கு கலை கலாச்சாரமும் பேசலாம். இல்ல ஒரு வாழ்க்கை நடைமுறைன்னு நீங்க வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நாட் ஒன்லி கொங்குன்னு இல்லாம ஜென்ரலா பெண்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஃபேமிலிஸ்ல எப்படி இருக்கணும், அதையெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் உங்க டைமை எங்களுக்காக பே பண்ணதுக்கு. பிளஸ் எல்லாருமே ஒரு நிறைய பேரு நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்தும் வந்து கலந்துருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கொங்கு சொந்தங்கள் சார்பாக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.